பூமியில் ஆட்சி செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம எழுந்திருந்து தேவனுடைய வசனத்தை வாசிப்போம். யாத்திராகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனம். உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நிலைத்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக. உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக. கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜீவனுள்ள தேவனே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நீர் எங்களோடு பேசுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்பா. முது வார்த்தையின் மகத்துவத்தை நாங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது அது எவ்வளவாய் எங்களை பரிசுத்தப்படுத்துது, எவ்வளவாய் நாங்கள் ஆண்டவரே உமது சாயலை பெற்றவர்களாக எங்களை வழிநடத்துகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பவுல் சொன்னது போல பாவம் என்னதென்று கற்பனையினாலே நான் அறிந்து கொண்டேன் என்று சொன்னது போல ஆண்டவரே, கற்பனை எங்களுக்கு பாவம் என்னதென்று எங்களுக்கு போதித்தது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனால் இன்றைக்கு பாவம் என்றால் என்ன என்ற வரிசையில நாங்கள் பார்த்து கொண்டு வருகிற ஒரு வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு பேசுவதற்காக நன்றி சொல்கிறோம். உமது நாமம் மகிமைப்படட்டும். உமக்கே துதிக்கான மகிமை செலுத்தி கர்த்தராகிய இயேசுவினுடைய புதிய நாமத்தை தொழுது கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் நாம் உன் தகப்பனை உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்ற அந்த கட்டளைகளை என்னதான் பவுல் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். கற்பனை பாவம் என்னது என்று எனக்கு போதித்தது என்று அவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். அதனால பாவம் என்னது என்பதை நாம் எதிலே அறிந்து கொள்கிறோம் என்றால், இதை செய்யாதே இதை செய் என்று சொல்லுகிற வார்த்தையில இதையெல்லாம் நீ செய்ய வேண்டும், அதை மீறும்போது அது பாவமாக இருக்கிறது என்று கற்பனை தேவனுடைய வார்த்தை உடைய கட்டளைகளை மீறுவது பாவமாக இருக்கிறது என்பதை அங்கே சொல்லியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தை அப்படி சொல்லியிருக்கிறத நம்மளால் பார்க்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். நாம் இங்கே இரண்டாவது, ஏன்னா முதலாவது நம்ம போன வாரத்தில் நாம் பார்த்தோம், தகப்பனின் தாயும் கனம் பண்ணுகிற விஷயங்களை குறித்து நாம் பார்த்தோம். என்னென்ன காரியங்களை அவங்களுக்கு நாம் செய்யணும் அப்படின்ற அவங்களை கனப்படுத்தணும், மரியாதை கொடுக்கணும், அவங்களுக்கு பயந்து இருக்கணும், அவங்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும், ஈசாக்கை போல கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும். அடுத்தது நாம் பார்த்தோம், அவர்கள் தாய் தகப்பனுக்கு புத்திமதிகளை செவி கொடுத்தவர்களாக இருக்கணும். தாய் தகப்பன் புத்திமதிக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். அதே போல் பொறுப்புள்ளவர்களாக கவனிக்கிறவர்களாக இருக்கணும், பெற்றோரை கவனிக்கிறவர்களாக இருக்கணும். அப்படின்ற விஷயத்தெல்லாம் நான் பார்த்தோம். எப்படி கவனிக்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு சமைத்து போடுகிற விஷயங்கள்லேருந்து, அவங்களுக்கு அதே போல் அவர்களை பாதுகாக்கிற விஷயத்திலேருந்து அவங்களை பாதுகாக்கிறது, அவங்களுக்கு சமைத்து போடுவது, தன்னோடு அவர்களை வைத்துக் கொள்கிற விஷயங்கள்லேருந்து அதை செய்ய வேண்டும் அப்படின்ற காரியங்கள்லாம் வேதாகமத்தில் இருக்கிறத. ஈசாக்கு யாக்கோபோட ஆபிரகாம் இருந்தார், யோசேப்பு அவர்களை கவனித்து கொண்டார் என்றெல்லாம் வசனம் சொல்லியிருக்கிறத நாம் பார்க்குறோம். அதே போல் பொறுப்புள்ளவர்களாக அங்கே தேவன் எப்படின்னா, தாவீது தன்னுடைய தாயின் தகப்பனையும் பொறுப்போடு அவர் சவுலால் துரத்தப்படும் பொழுது பொறுப்போடு என்ன செய்தார், தாயின் தகப்பனையும் அங்கே பார்வோனுடைய அந்த பிரஜாதியுடைய நபரிடத்தில் ஒப்படைச்சு போகிறார். நான் திரும்ப வர்றதில்லை, இவங்களை என்ன செய்யுங்க, பாதுகாத்துக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒப்படைச்சு போகிறார். தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுகின்ற விஷயத்தை குறித்து போன வாரத்தில் நாம் பார்க்க கர்த்தர் நமக்கு திரும்ப செய்தார். அது இப்போ அதே விஷயத்தில் தாய் தகப்பனுக்கு விரோதமாக செய்கிற பாவம்னா என்ன, தாய் தகப்பனுக்கு விரோதமாக செய்யக்கூடிய பாவம் என்ன அப்படின்ற காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். ஒன்று, தாய் தகப்பனை பயப்படாமல் இருக்கிறது. தாய் தகப்பனுக்கு பயப்படாமல் இருக்கிறது பாவம். முதலாவது என்னென்னா, தாயின் தகப்பனு குறித்ததான ஒரு பயம் ஒரு பிள்ளைக்கு இருக்கணும். அது பயத்துக்குரிய எதிர்மறை என்ன, அசட்டை பண்ணுறது. அப்பா அம்மாவுக்கு பயப்படாமல் அதை என்ன செய்யுது, அசட்டை பண்ணுகிறது. அப்போ அசட்டை பண்ணக்கூடியது தாய் தகப்பனுக்கு பயப்படாமல் அவங்க சொல்ல பேச்சுக்கு அது குறித்ததான அவங்க தாய் தகப்பனை குறித்ததான ஒரு பயம் இல்லாமல், பயம் இல்லாததுடைய எதிர்மறை என்ன, அசட்டை பண்ணுறது. பயம் இல்லாததுடைய எதிர்மறை என்னது, அசட்டை பண்ணுறது. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நீதிமொழிகள் 23:22
என்ன சொல்றதுன்னு பாருங்க. நீதிமொழிகள் 23:22 நீதிமொழிகள் 23:22 உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவிகொடு, உன் தாய் வயசு போது அவளை அசட்டை பண்ணாதே. எப்ப அசட்டை வருது அப்படின்னா, தாயும் தகப்பனும் கொஞ்சம் வயது செல்லும் பொழுது, அவனுக்கு கொஞ்சம் வயசு ஆகும் பொழுது, இப்போ சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு பயம் இருக்கும். ஆனால் கொஞ்சம் வாலிபனாக ஆகும்போது புருஷ ஸ்தானத்தை வரும் பொழுது என்ன ஆகுன்னா, அப்பா அம்மா கொஞ்சம் வயது கொஞ்சம் ஆகுறாங்க. உடனே அவங்கள பார்த்து என்ன செய்யுது, அசட்டை பண்ணுறது. அவங்கள பார்த்து என்ன செய்யுது, அசட்டை பண்ணுறது. அப்போ என்னது, பயம் இல்லாது. அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் யார் அப்படின்னு பார்த்தா அப்சலோம். அப்சலோம் பைபிளில் அப்சலோம் என்ற தாவீதுடைய மகன் இருக்கான். அவன் என்ன செய்தான்னா, அப்பாவுக்கு பயப்படுற பயத்தை அவனுக்கு இல்லை. அவன் அப்சலோம் என்ன செய்தான் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். அவனுக்கு என்னன்னா, 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம், 2 சாமுவேல் 15:14 அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அப்சலோம் என்ன தாவீது சொல்கிறாரு, அப்சலோம் ராஜாவாயிட்டான், நம்மளை கொன்னுடுவான், அதனால நீங்கள் என்ன செஞ்சிருங்கன்னா நம்ம அங்கே ஓடி போயிடலாம் அப்படின்றார். யார்? அவரோட மகன் அப்சலோம். அப்சலோம் என்ன செஞ்சான் அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்க 2 சாமுவேல் 15:14 எடுத்துக்கிங்களா? பாருங்க. அதனால அங்கே என்ன ஆச்சுன்னா, அங்கே இந்த அப்சலோம் என்ன செய்தான் அப்படின்னு பார்த்தா, அவங்க அப்பா இடத்துல விசாரிக்கிறதுக்கு வரக்கூடிய நபர்கள் வரும்பொழுது அவர்களை கட்டி அணைச்சி அவங்களோட பிரச்சனையெல்லாம் கேட்டு, நான் என்ன செய்கிறேன்னா, இந்த பிரச்சனையை நான் உங்களுக்கு தீர்த்து வைக்கிறேன், நான் தீர்த்து வைப்பேன், ஆனால் அங்கே உங்களுக்கு விசாரிக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை குறித்து குறை சொல்கிறான். தகப்பனை பற்றி என்ன செய்யறான், ஒருத்தன் தகப்பனை பற்றி குறை சொல்கிறான்னா அவனுக்கு தகப்பனுக்கு பற்றி பயம் இல்லை, தகப்பனை பற்றி தாயை பற்றி அவனுக்கு என்ன இல்லை, பயம் இல்லை. அப்போ அந்த பயம் இல்லாததுக்கு அடையாளம் அப்சலோம். அதனால நாம் பார்த்தோம் என்ன சொல்லப்பட்டிருக்கு, அதே 17ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அவனுக்கு தேவன் தீங்கை பொல்லாப்பை வர பண்ணினார் அப்படின்னு. பொல்லாப்பை வரும் கொண்டுட்டு அவன் அந்த ஆலோசனை கேட்கும்படி செஞ்சிட்டார். தவறான ஆலோசனை, அந்த ஆலோசனை கேட்கும்படிக்கு என்ன செஞ்சிட்டார். அவன் மேலே பொல்லாப்பை வரும்படி செஞ்சிட்டார். என்ன நடந்துச்சு, தாவீதை எதிர்த்து அவன் என்ன செய்தானா போனான். போகும்போது அவன் அந்த முடியானது கர்வாலி மரத்தில் மாட்டிட்டு தொங்க யுத்தத்துக்கு போகும்போது எல்லாரும் யுத்தம் செஞ்சிட்ருக்காங்க. அப்போ அவங்க அந்த யுத்தமானது தோல்வி அடையுது. அப்சலோம் கூட்டு போன யுத்தம் தோல்வி அடைகிற நேரத்தில் பயந்து இவன் என்ன செய்யறான், அப்சலோம் வேகமாக குதிரையில் போகும்போது கர்வாலி மரத்தினுடைய மேலே அவனோட தலை முடி நிறையா இருந்ததுனால அதில் அழகாக மாட்டிட்டு தொங்க ஆரம்பிச்சிட்டான். தொங்க உடனே அப்சலோம் என்ன செஞ்சாங்க, தாவீதின் வீரர்கள் என்ன செஞ்சாங்கன்னா அங்கே அவனை கொண்டுட்டாங்க. இதில் என்னன்னா, அப்பா அம்மாவுக்கு பயப்படாத ஒரு நபராக இருந்த அப்சலோம் பாதி வயதிலே செத்துட்டான். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் ஏன் நீ பாதி வயதிலே போக வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவனோட பாதி வயதிலே அவன் போயிட்டான். அவன் வாழ வேண்டிய வயசில் வாழல. நல்ல ஒரு வாலிப ஸ்டேஜில் இருக்கிற அவன் வாழ வேண்டியது. பைபிள் என்ன இருக்கு, உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணு ஆண்டு சொன்னார். உன் வாழ்நாள் நீடித்திருக்கணும் அப்படின்னா உன் தாயின் தகப்பனை கனம் பண்ணுன்னார். ஆனால் தாயின் தகப்பனை கனம் பண்ணாத ஒரு அப்சலோம் வாழ்நாள் என்ன செய்யலை, நீடித்து இல்லை. அவன் பாதி வயதிலே செத்து போயிட்டான். அப்போ தேவன் சொன்ன வார்த்தை என்ன செஞ்சிச்சு, நிறைவேறிடுச்சு. அதே தாய் தகப்பனை கனம் பண்ண யோசேப்பு பூரண வயது உள்ளவனாக இருந்தான். யோசேப்பு எப்படிப்பட்டவராக இருந்தார், பூரண வயது. தாய் தகப்பனை கனம் பண்ண யோசேப்பு பூரண வயதோடு வாழ்ந்தான் அப்படின்ட்டு. அப்போ பிள்ளைகளின் பிள்ளைகளே பார்த்தான் இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நீங்கள் கவனிக்கணும்,
அப்சலோம் அதுக்கு உதாரணமாக இருக்கிறான். அப்போ என்ன பாவம்? பாவம்னா என்ன? தாய் தகப்பனுக்கு விரோதமாக செய்கிற பாவம்னா என்னன்னா, அப்பா அம்மாவுக்கு நம்ம பயப்படாமல் இருக்கிற எந்த பிள்ளைங்களும், ஆண்டு பிள்ளைங்க கேட்டுக்கணும், உங்கள் தாய் தகப்பனுக்கு நீங்கள் பயப்படணும். பயம்னா இது வந்து ஒன்றும் மற்றவங்க சொல்கிற மாதிரி இதை நடுங்கிறது கிட்டுக்கிறது இல்லை. பயத்துக்குரிய அறிகுறி என்னன்னா, தீமையை விட்டு விலகிறது. அப்பா அம்மாவுக்கு பிடிக்காத செய்யாமல் இருக்கிறது தான் பயத்தின் அறிகுறி. பைபிளில் இருக்க கர்த்தருக்கு பயப்படுற பயமே தீமையை விட்டு விலகும். கர்த்தரை குறித்து பயம் இருந்துச்சுன்னா தீமையை விட்டு விலகும். அப்படின்னா கர்த்தருக்கு பிடிக்கலையே அதை நம்ம செய்யக்கூடாது. அதுதான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். உதாரணத்துக்கு என்னன்னா, ஒரு அதிகாரி வராரு, அந்த அதிகாரி வரும்போது என்ன செய்கிறாங்க? அந்த ரூமெல்லாம் அந்த ரூமோ அந்த வழிகள் எல்லாம் சுத்தப்படுத்துகிறாங்க. ஏன் சுத்தப்படுத்துகிறாங்க? அவரை பிரியப்படுத்துறதுக்கு. அவர் கோவப்பட்டுறக்கூடாது. என்ன எப்படி வச்சுருக்கீங்க அப்படின்னு கோவப்பட்டுறக்கூடாது. அவர் கோவப்பட்டார்னா அவங்களுக்கு என்ன வந்துடும்? பழி வந்துடும். அதனால் பயத்தினுடைய அறிகுறி என்னன்னா, அவருக்கு பிடிக்கம் இல்லாதெல்லாம் செய்யாமல் இருக்கிறது தான் பயம். அப்போ அம்மா அப்பாவுக்கு பயப்படுற ஒரு மகன் ஒரு மகள் என்ன செய்வாங்கன்னா, அப்பா அம்மாவுக்கு பிடித்ததை செய்வாங்க, பிடிக்காத செய்ய மாட்டாங்க. பிடிக்காத செய்கிறாங்கன்னா அவங்க யாருக்கு பயப்படல? அம்மா அப்பாவுக்கு பயப்படலன்னு அர்த்தம். அதை நீங்கள் புரிஞ்சுக்காங்க. அப்போது அப்பா அம்மாவுக்கு பிடிக்காதது செய்யக்கூடிய ஒரு குணம் இருக்குன்னா அது அப்பாவுக்கு பயப்படல, அம்மாவுக்கு பயப்படலன்றத குணம். அது மாதிரி செய்கிறது பாவம், முதலாவது. ரெண்டாவது, அடுத்தது என்னது அப்படின்னு பார்த்தா, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறது பாவம். கீழ்ப்படியாமல் இருக்கிறது பாவம் அப்படின்னா என்ன? கீழ்ப்படுறது பரியாசம் பண்ணுறோம். கீழ்ப்படுறது பரியாசம். நான் இன்னொன்று இங்கே ஒரு குறிப்பு வச்சுருக்கேன். என்ன குறிப்புன்னா, தாய் தகப்பன்னா சில பேருக்கு மாமனார் மாமியார் தாய் தகப்பன் மாதிரி இருக்காங்க. இப்போ மருமகள் அப்படின்னு எடுத்தால், இப்போ எனக்கு தாய் தகப்பன், எனக்கு அப்பா அம்மா இறந்துட்டாங்க. அப்போ எனக்கு யார் தாய் தகப்பன்னா, எனக்கு மாமனார் மாமியார் தாய் தகப்பன் மாதிரி. அதுபோல் தான் அதே போல் பார்த்தா மருமகள், இயல்பாகவே மருமகள் திருமணமாகி வந்துட்டா அவளுக்கு யார் தாய் தகப்பன்னா, அவளை அந்த வீட்டுக்கு போன அந்த மாமனாரும் மாமியாரும். சில பேர் வீடுகளில் மாமியாரை அப்பா அம்மான்னு கூப்பிடுவாங்க. வாங்கப்பா போங்கப்பா தான் கூப்பிடுவாங்க. அப்பா அம்மானா வாங்கம்மா அங்கே கூப்பிடுவாங்க. ஏன்னா மருமகள் அப்படின்ற வார்த்தைக்கு அந்த இது. அதனால் இங்கே ஒரு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க ஒரு விஷயம், அதை கூட நீங்கள் வாசித்தா அதில் பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில் லோத்துக்கு சொல்லப்படுது. லோத்து சோதோம் குமாராவை தேவன் அழிக்க போகிறார். அழிக்கும்போது லோத்துக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, தூதர்கள் சொல்கிறாங்க, நீ வேற இந்த தேசத்தை அழிக்க போகிறோம், நீ வேற யாராவது உனக்கு தெரிஞ்சவங்க இருந்தால் அவங்களையும் நீ கூட்டிட்டு வெளியே இந்த ஊரை விட்டு வெளியே ஓடிடு. ஏன்னா இந்த ஊர் அக்னினாலும் கந்தகத்தினால என்ன செய்ய போகிறேன்? அழிக்க போகிறேன். அப்போ லோத்து என்ன செய்கிறார் பாருங்க, 12ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து. பின்பு அந்த புருஷர் லோத்தை நோக்கி, இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள்? மருமகனாவது உன் குமாரனாவது உன் குமார்த்திகளாவது பட்டணத்தில் உனக்குள்ளே எவர்களாவது இருந்தால் அவர்களை இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்துக் கொண்டு போ. நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்கப் போகிறோம். இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாக இருக்கிறது. இதை அழிக்க கர்த்தர் இவரை அனுப்பினார் என்றார்கள். அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமார்த்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமக்களோட பேசி, பாருங்க, அவங்களுடைய 2 பெண்கள் இருக்காங்க. அந்த பெண்களுக்கு ஏற்கனவே என்ன இது திருமணம் செய்வதற்கு ஏதுவான ஒப்பந்தம் பேசப்பட்டிருக்கு. அந்த சோதம் குமாராவில் தன்னுடைய பெண் பிள்ளைகளை திருமணம் செய்வதற்கான 2 மருமகனை அவர் பார்த்து வச்சிருக்கிறார். இந்த அழிவு வராமல் இருந்தால் கல்யாணம் ஆகிருக்கும். அதனால் இந்த அழிவு வருதுன்றதை தெரிஞ்ச உடனே அவர் போய் என்ன செய்கிறாரு, 2 மருமகன்கிட்ட போய், இது மாதிரி இந்த தேசத்தை ஆண்டவர் அழிக்க போகிறாருப்பா, நீ என்ன செய்ய, புறப்பட்டு வா அவன் கூப்பிடுறாரு. என்ன சொல்றாரு பாருங்க. அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமாரத்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமக்களோட பேசி, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்க போகிறார் என்றான். அவருடைய மருமக்கள் பார்வைக்கு பரியாசம் பண்ணினதை கண்டது. அவங்க இந்த வார்த்தையை ஏதோ பரியாசம் பண்ற மாதிரி பார்த்தாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு இது வந்து சிரிச்சு ஏதோ ஜோக் அடிக்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஏதோ ஒரு சிரிச்சுட்டு சொல்கிற மாதிரி, இந்த பக்கம் அழிக்க போதுப்பா, பாப்பா நம்ம போயிடலாம்னு போட்டா, என்ன ஜோக் அடிக்கிறீங்க, எப்படி இது அழியும் அப்படின்ற அளவுக்கு ஒரு பரியாசமாக பார்க்குறாங்க. அப்போது யாரை குறித்து பயம் இல்லை, அவங்க மாமனாரை குறித்து என்ன இல்லை, பயமே இல்லை.
சரி, சொல்லக்கூடிய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிவோம், தீமையை விட்டு விலகுவோம், இது ஒரு தீமையான பட்டணம்ன்றது யாருக்கு தெரியும்? அவங்க மருமகளுக்கு தெரியும். ஆனாலும் அவங்க அந்த தீமையான பட்டணத்தை விட்டு வெளியே வா என்ற செய்தி கேட்டோன்னே அதை பரியாசமாக நினைக்கிறாங்க. அதை விட்டு என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க? வெளியே வர மாட்டேங்கிறாங்க. அப்போது ஒரு தகப்பனும் தாயும் கனம் பண்ணுற விஷயத்தில் தகப்பனும் தாயும் தீமோத்தேயுக்கு சொல்கிறாரு, உன் வயது முதிர்ந்தவர்களை தகப்பனார் போலவும் வயது முதிர்ந்த ஸ்திரியை தாயை போலவும் நினைகிறார். அப்போது ஒரு தகப்பனும் தாயும் வயதானவங்க ஆகிட்டாரு. அவங்க நம்ம பெற்றெடுத்த தகப்பன் தாய் மாத்திரம், பெற்றெடுத்த தகப்பன் தாய்க்கு மாத்திரம் இல்லை, ஒரு வயதானவர்களாக இருக்கும்போது கிறிஸ்துவுக்குள்ள அவங்க தாயாக தகப்பனாக நினைக்கணும். அதே போல் மருமகள் ஆனால் இருந்தாலும் அவங்கள என்ன நினைக்கணும்? தாயாய் தகப்பனாக நினைக்கணும். அப்படி நினைக்கும் பொழுது அவர்களுக்கு அவங்க பயந்து நடக்கணும். அவங்களுக்கு பிரியம் இல்லாத அவங்க என்ன செய்யக்கூடாது. அப்படி செய்வது பாவம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு மாமனாருக்கு பிரியம் இல்லாததோ பாருங்கள், இந்த பிரியம் இல்லாத செய்து தான் இந்த ஒரு மாமனாருக்கு மாமியாருக்கு பிரியம் இல்லாததையோ அவர் செய்யும் பொழுது அது என்ன உண்டாகுதுன்னா, அது அவர்கள் தாய் தகப்பனுக்கு செய்கிற பாவம் என்பது போல் அது அழகாக பொருந்துது. ரெண்டாவது கீழ்ப்படுவது பரியாசம் பண்ணுறது. இது கூட அதே அந்த விஷயத்தை நீங்கள் பொருத்தலாம். லோத்துடைய மருமகனுக்கு வார்த்தை சொல்லும்போது அவங்க என்ன செய்யணும்? கீழ்ப்படியாமல் அதை பரியாசம் பண்ணும்போது என்ன நடந்துச்சு? அவங்களுக்கு லோத்துடைய மருமகனுக்கு என்ன நடந்துச்சு? வானத்தில் தான் அக்கினி கந்தகம் வந்து அவளை என்ன செஞ்சிச்சு? அழிச்சு போட்டுச்சு. அவ்வளோதான். அவர்கள் தேவனுடைய கோபாக்கினிக்குரியவர்களாக ஆகிவிட்டார்கள். நிச்சயமாக அவங்க ஆத்மா என்ன செய்யும்? பாதாளத்தில் சொல்லும், ஐயோ கூப்பிட்டாங்களே, நான் என்ன செய்யலை, நான் கீழ்ப்படியாமல் போயிட்டேனேன்னு சொல்லுவாங்க. பாருங்க, இப்போ தாய் தகப்பன் சொல்கிறத என்ன செய்யணும்? யார் தாய் தகப்பனோட பேச்சை கேட்காம இருக்காங்களோ அவங்க பாவம் செய்கிறாங்கன்னு அர்த்தம். கீழ்ப்படியாமல் இருந்தால் அவங்க பாவம். அப்பா அம்மா பேச்சுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறது பாவம் அப்படின்னு பாருங்க. பயப்படாமல் இருக்கிறது பாவம், கீழ்ப்படியாமல் இருக்கிறது பாவம். கீழ்ப்படியாமல் இருக்கிறது என்ன? அது உதாரணம் எடுத்துக்கிட்டால் சிம்சோன், லோத்துடைய மருமகனையும் எடுத்துக்கலாம். அடுத்து யார்? சிம்சோன் விஷயத்தை கொஞ்சம் பாருங்கள். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1-3 வரை. 1-3 நியாயாதிபதிகள் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரை. 14:1-3 பாருங்க. அதில் என்ன சொல்லப்படுதுன்னா, சிம்சோன் வந்து ஒரு பெண் ஜாதியை எப்படின்னா ஊருக்கு போகிறாரு, அங்கே ஒரு பெண்ணை பார்க்குறாரு, அதை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு. வாசிங்க. சிம்சோன் சிம்னாத்துக்கு போய் சிம்னாத்திலே பெலிஸ்தீனின் குமார்த்தியின் ஒரு பெண்ணை கண்டு, பெலிஸ்தீனின் குமார்த்தியாகிய ஒரு பெண்ணை, அந்நிய பெண்ணு, புறஜாதி ஒரு பெண்ணை பார்க்குறான். திரும்ப வந்து தன் தாயும் தகப்பனை நோக்கி, சிம்னாத்திலே பெலிஸ்தீனின் குமார்த்தியின் ஒரு பெண்ணை கண்டேன், ஒரு பெண்ணை நான் பார்த்தேன், அவளை எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். அவளை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றான். அப்போது அவன் தாயும் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்தசனம் இல்லாத பெலிஸ்தீனிடத்தில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியதல்ல. அவங்க கேட்குறாங்க, ஏப்பா புறஜாதி கிட்ட போய் ஆண்டவரை அறியாத ஒரு நபர்கிட்ட போய் விருத்தசேதனை இல்லாதன்னா யூதர்கள் இல்லாத அப்படின்னு அர்த்தம். யூதர்கள் இல்லாத, என்ன சொல்ல போனால் தேவ பிள்ளைகள் இல்லாத ஒரு நபர்கிட்ட போயிட்டு நீ பெண்ணை பார்க்கறது என்ன? அந்த பெண்ணை திருமணம் செஞ்சீங்கன்னு நீ சொல்றிய, இது என்ன இது அர்த்தம் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டுட்டு என்ன சொல்றாங்க? உன் சகோதரன் குமார்த்திகளிலும் எங்கள் ஜனவனத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். ஜனங்களில் பெண் இல்லையா? நம்ம சகோதரன் சொல்றது வந்து கூட பிறந்த சகோதரன் அப்படி சொல்ல, யூதர்கள் நம்முடைய உறவினர்கள்ல பெண் இல்லையா? நம்முடைய ஜனத்தில் பெண் இல்லையா? நீ யாப்பா நீ புறஜாதியில் போய் பெண் எடுக்க போற? அது தப்புப்பா அப்படின்றாங்க. இப்போ அதே மாதிரி தான் வாலிப பையன் வாலிப பொண்ணுக்கிட்ட நம்முடைய இந்த செய்திக்குள்ளே இருக்கிற தாய் தகப்பன்னு என்ன சொல்லுவாங்க? யாராவது ஒருத்தருக்கு விருப்பம் வருது, ஒரு காதல் வருது, யாரோ ஒரு தேவனை ஏற்றுக்கொள்ளாத ஒரு ஆணையோ தேவனை ஏற்றுக்கொள்ளாத ஒரு பெண்ணையோ ஒருத்தர் விரும்புகிற செய்தி வந்து அதை உண்மையாக சொல்கிறாங்க. சொல்லும்போது தாய் தகப்பன் என்ன சொல்லுவார்? தகப்பன் என்ன சொல்லுவாங்க? அப்பா அவங்க அந்நியர்கள், தேவனை அறியாதவங்க. அவங்க பைபிளில் என்ன இருக்குது? அந்நியர்கள் புறஜாதிகள் உன் விழாவுக்கு முள்ளாக இருப்பார்கள். தேவனை அறியாதவர்கள், தேவனை நேசிக்காதவர்கள், தேவனுக்காக வாழாதவர்கள் உன்னுடைய விழாவுக்கு எப்படி இருப்பாங்க? முள்ளாக இருப்பாங்க. சாலமோனுடைய இருதயத்தை என்ன செஞ்சிட்டாங்கன்னா வழி விலகும்படி செய்தார்கள் அந்நிய பெண்கள்.
சாலமோனுடைய இருதயத்தை வழிவிலகி செய்தாங்க. அந்த தன்மையெல்லாம் அவங்க செய்வாங்க. அதனால இங்கே சிம்சோன் கிட்ட அவங்க சொல்றாங்க, இப்படி செய்யக்கூடாதுப்பா, தப்பு, விருத்தசேதனம் பண்ண நம்ம இனத்துல பொண்ணு எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சிம்சோன் என்ன சொல்றாரு? சிம்சோன் கேட்டாரா பாருங்க. சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அப்பா அம்மா பேச்ச என்ன செய்யணும்? கேட்கணும். கேட்கறதுக்கு பதில் அவர் என்ன செஞ்சாரு? அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள். அவர் தகப்பனை நோக்கி என்ன சொல்றாரு? அவ என் கண்ணுக்கு பிரியமானவள், எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அவளை. அவ இல்லாம நான் வாழ முடியாது, நான் ரொம்ப எனக்கு பிரியம் ஆயிடுச்சு. அவ என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளே எனக்கு கொள்ள வேண்டும் என்றார். அவளே நான் திருமணம் செஞ்சுக்கணும். அப்போ இந்த மாதிரி விருப்பம் அப்பா சொல்லியும் விளக்கமாக சொல்லியும் அம்மா விளக்கமாக சொல்லியும் யார் பேச்சை கேட்கல? அப்பா அம்மா பேச்சை சிம்சோன் கேட்கல. கேட்காம என்ன செய்கிறாருன்னா, இது வந்து திருமண விஷயத்தில் நடக்குது. அநேகர் அப்பா அம்மா பேச்சை கேட்காத இருக்கிறவங்களும் இருக்காங்க. அப்படி கேட்காததுனால விளைவு இருக்குது. இன்னொரு உதாரணமும் நம்ம பார்க்கலாம். அதனால் இங்கே அப்பா அம்மா பேச்சை கேட்காதனால சிம்சோனுக்கு என்ன நடந்துச்சு? அதே மாதிரி அவர் அங்கேருந்து என்ன செய்கிறாருன்னா, அந்த பெண்ணு கல்யாணம் பண்ண முடியல, அது வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. இதனால் அவன் ரொம்ப கோபமாயிடுறான். அடுத்தது வேற ஒரு பெண்ணை அதே மாதிரி விரும்பி என்ன செஞ்சாருன்னா, அவள் கட்டப்பட்டு கண்ணை இழந்து அவர் என்ன செய்கிறாருன்னா, குருடனாகி கையும் காலம் கட்டி பிரஜாதி முதல் கேவலமாக தேவனுடைய நாம என்ன செய்யுது, கேவலப்படுற அளவுக்கு போயிடும். அந்த ஸ்டேஜுக்கு சிம்சோன் வந்து நசரேயன், அவர் திருமணமே செஞ்சுக்க கூடாது அப்படிதான் தேவன் சொன்னார். அவங்க அப்பா அம்மா அதை கூட மறந்துட்டாங்க. சரி, விரும்பிட்டான் அப்படின்றதுக்காக என்ன செஞ்சுட்டேன், அவங்க சொல்கிறாங்க, இல்லைப்பா நீ வந்து புரஜாதி பெண்ணை என்ன செய்யக்கூடாது, விரும்பக்கூடாது, அது தப்பு பண்ணும்போது. ஆனால் என் கண்ணுக்கு அவள் பிரியமாயிட்டா, என் இருதயத்துக்கு ரொம்ப ஏற்றதாயிட்டா, நான் கல்யாணம் பண்ணுவேன்ட்டு போயிட்டான். போன விளைவு என்ன சம்பாதிச்சவன்? பாதி வயதிலே செத்தானவனும். சிம்சோன் எந்த வயதிலே செத்து போயிட்டான்? பாதி வயதிலே இறந்துட்டான். அது தேவனை அவமானப்படுத்துகிற அளவுக்கு ரொம்ப அவங்களுடைய விக்கிரகத்துக்கு முன்னாடி அப்படியே கேவலமாகிற அளவுக்கு போயாச்சு. அப்போ சிந்தனை என்ன ஓடி இருக்கும்? சிம்சோன் என்ன சிந்தனை ஓடி இருக்கும்? சே, அப்பா சொன்னாரே நம்ம கேட்காம போயிட்டோமே, அம்மா சொன்னாங்களே நம்ம கேட்காம போயிட்டோமே, இப்படி கேட்டிருந்தா நல்லா இருந்திருக்குமே, இது ரொம்ப தப்பு பண்ணிட்டுமேன்னு சிந்தனை அதுக்கு ஓடி அந்த சிந்தனை ஓடினாங்கிட்டு தான் அவர் ஆண்டவரே இன்னும் ஒரு விசை, ஏன்னா அங்கே தேவநாமம் மகிமை பண்ணணும், நான் இழிவுபடுத்திட்டேன், இன்னும் ஒரு விசை என்று அவர் சொல்லி தானும் சேர்ந்து அவங்களோட செத்து போகிறார். ஆனால் நீர் மகிமை பண்ணுன்றதுக்காக இன்னும் ஒரு விசை கர்த்தாவே அதை தீர்க்கதரிசி அழகாக சொல்கிறார். அதனால ஒரு தாய் தகப்பன் வந்து ஒரு காரியத்தை சொல்கிறாருன்னா அதை கேட்கும்போது அது கீழ்ப்படியும். அப்படி கீழ்ப்படியாமல் இருக்கிறது பாவம். அது சிம்சோனாக இருந்தாலும் அது தேவன் தண்டிக்கிறார். கீழ்ப்படியாவிட்டால் அது பாவம். அடுத்து இன்னொருத்தரும் அதே மாதிரி கீழ்ப்படியாமல் இருந்தாங்க. என்ன உதாரணம் அப்படின்னு பார்த்தா, ஏலியின் பிள்ளை யார்? 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் 25ஆம் வசனம் பாருங்கள். வாசனம் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 24, 25 எடுத்துட்டீங்களா? என் குமாரரே வேண்டாம், நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடப்பதற்கு காரணமாக இருக்கிறது. என் குமாரர்களே இது வேண்டாம். ஏலி சொல்றாரு அவங்க பசங்களை பார்த்து, என் குமாரரே இது வேண்டாம், நீங்க கர்த்தருடைய ஜனம் உங்களை பார்த்து மீறி நடக்கிறதுக்கு ஏதுவா தவறான காரியத்தை செய்றீங்களே சொல்றாரு. மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தார். மனுஷனுக்கு விரோதமா மனுஷன் பாவம் செஞ்சா நியாயாதிபதிகள் அதை சொல்லுவாங்க. அப்படின்னா நியாயாதிபதி சொல்லுவாங்க, கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்தால் அவனுக்காக என்ன பண்ணுவோம்? யாரு என்ன ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் கேட்க மாட்டார். பரிசுத்தாவிக்கு விரோதமா பாவம் செஞ்சா எப்படி மன்னிப்பே இல்லையோ அப்படிப்பட்ட மாதிரி வார்த்தையை சொல்றாரு. அதே தான் மன்னிப்பு இல்லைன்றது தான் அங்கே கொண்டு வர்றார். ஏலிக்கு அது தெரியும். பைபிள் என்ன இருக்குன்னா, ஏலி ஏன் வந்து அவங்க பிள்ளைங்களை கண்டிக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்தாலும் ஏலி வந்து புத்தி சொல்கிறாரு. ஆனால் என்ன செய்யறேன்னா, அதுக்குரிய சரியான தண்டனை கொடுக்கல. சரியான தண்டனை கொடுக்கல. என்ன தண்டனை? ஆசாரிய வேலையை செய்வதை விட்டு அவங்க வெளியே துரத்திருக்கணும். தவறு இருக்கா? அவங்க என்ன வேலையை செய்யறதுக்கு அனுமதிச்சிருக்கூடாது. ஆசாரிய வேலையை செய்யறதுக்கு அனுமதிச்சிருக்கூடாது. உடனே தள்ளியிருக்கணும். அவ்வளோதான். நீ தகுதியற்றவன், நீ ஆசாரிய வேலையை செய்யறதுக்கு தகுதியற்றவன், நீ போன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அவர் அந்த காரியத்தை செய்யலை. ஏன்னா பிள்ளைங்க மேலே இருக்கிற பாசத்தில் அவங்க பாவம் தப்புன்னு தெரியுது.
ஆனால் அவங்க அப்படியே விட்டுட்டார். அவர் சொன்னார், ஆனால் என்ன செய்தார், தகப்பனா இருந்து என் பிள்ளைகளே இது நீ செய்கிறது தப்புப்பா, இப்படி என்ன செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறார். அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமல் போனார்கள். அவதியா அவர்களை சங்கரிக்க கர்த்தர் 1 சாமுவேல் அவர்களை சங்கரிக்க கர்த்தர் என்ன செய்தார், சித்தமா 2 பேரும் கொண்டுட்டார். என்ன சொல்றாரு, சாமுவேல் கிட்ட சொல்றாரு, அவங்க ரொம்ப மீறி போயிட்டாங்க, அவங்க சந்ததியே இருக்காது, அழிஞ்சு போகுன்ட்டார், அவங்க துளிர் கூட விட முடியாதுன்ட்டார். அப்போ அம்மா அப்பா பேச்சை என்ன செய்யணும், கேட்கணும். கேட்காவிட்டா அன்னைக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பின்னாடி என்ன ஆகுன்னா அவங்களுடைய எதிர்காலத்தில் அவங்க நீடித்து நிற்க முடியாது, நீடித்து வாழ முடியாது. அவங்க குழப்பத்துக்கும் வேதனைக்கும் ஆளாகலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, ஆண்டவரை அறியாத ஒரு நபர்கள் இருக்காங்க. அவங்கள பற்றி பைபிளில் சொல்லியிருக்கு. அவங்க அப்பா சொல்லிட்டாராம், நீங்கள் மச்சி விட கட்டக்கூடாது, திராட்சை ரசம் குடிக்கக்கூடாதுன்ட்டு எரேமியாவில் வருது. அது சொன்னதுனாலே, அவங்க அப்பா சொன்னதுனாலே அவங்க வாழ்நாள் ஒவ்வொரு தலைமுறையும் திராட்சை ரசம் குடிக்கிறதுல மச்சி வீடு கட்டுறதில்ல. கேட்குறாங்க, ஏன் நீங்கள் மச்சி வீடு கட்டுறதில்ல, ஏன் திராட்சை ரசம் குடிக்கிறதுனா, எங்கள் தாத்தா சொல்லிட்டார், என்னென்ன நம்ம சந்ததியில் யாரும் ஊடாரம் தான் போடணும், மெத்த வீடு கட்டக்கூடாது, ட்ரிங்க்ஸ் எல்லாம் அடிக்கக்கூடாதுன்றார். அதனால எங்கள் சந்ததியில் யாரும் என்ன செய்யறதில்ல, ட்ரிங்க்ஸ் அடிக்க மாட்டோம் அப்படின்னு. அப்போ ஆண்டு சொல்றாரு, இவங்க அவங்க அப்பாவுக்கு கீழ்படுறக்கு பாருங்க, எனக்கு கீழ்படுறீங்க. அவங்களுக்கு எந்த பிரமாணமும் இல்லை, அவங்க அப்பா ஒரு வார்த்தை சொன்னாருன்னு கீழ்படுறாங்க. அதுபோல உலகத்திலேயே அப்பாவுக்கு கனம் கொடுத்து அம்மாவுக்கு கனம் கொடுத்து கீழ்ப்படிஞ்சு நடக்கிறவங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சிருக்கிறார், கொடுத்துருக்காரு. ஏதோ பூமியில் அவங்க ஒரு பிளஸிங்காக வாழ்றவங்கலாம் இருக்காங்க. ஏன்னா அவங்க அப்பா முன்னாடி எழுதி நின்று தான் பேசுவாங்க. அப்பா வந்துட்டாங்கன்னா அப்பா உட்காந்துருந்தா சமமாக சேரில் உட்கார மாட்டாங்க. சில பேர் அப்படியெல்லாம் இருக்கிறவங்க இருக்காங்க. பைபிள்லேயும் இருக்குது அது மாதிரி. தலைமுதிர் உள்ள வயதான அவர்களுக்கு நீ முன்னாடி எழுந்து நிற்கணுன்றார். அவங்க முன்னாடி என்ன செய்யணும், சரிசமம் உட்காரக்கூடாதுன்றார். அப்படியெல்லாம் வசனம் உண்டு, மரியாதை கொடுக்கணும். பாருங்கள், அந்த ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசனம், லேவியராகும் 19ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் பாருங்கள். அந்த வயது முதிர்ந்தவரோட ஒரு வாலிபனோ ஒரு மகனோ இருக்கும்போது எப்படி வாசனம் 19ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர்வுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக. அப்ப பாருங்க, நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து என்ன செய்ய, கனம் பண்ணு, பிரைஸ் லார்ட் சொல்லுன்ற. நீ உட்காந்துட்டு அவர் ஒரு வயசானவங்க வந்தா உட்காந்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னா அது கனம் வேணும். ஒரு வயதானவர் வருகிறார் என்றால் வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுற பயம் ஒரு வாலிப பையனுக்கு இருந்தால் அவன் உடனே எழுந்து நின்று, சேரில் உட்காந்துருந்தவனும் இல்லை கீழே உட்காந்தா கூட அவன் எழுந்து நின்று, வாங்கய்யா பிரைஸ்லா கர்த்தருக்கு சோதரம், அவனோட முகத்தை பார்த்து கனப்படுத்தணுன்ற வசனம் சொல்லுது. அதுதான் மிக அற்புதமான விஷயம். அப்போது அது அப்படி கனப்படுத்தலை அப்படின்னு சொன்னால் அந்த அந்த வயதானவருக்கு என்ன கொடுக்கல, ரெஸ்பெக்ட் மரியாதையெல்லாம் கொடுக்கலன்னு அர்த்தம். அப்போ மரியாதை கொடுக்காவிட்டால் அவங்க என்ன செய்யறாங்க, பாவம் செய்யறாங்கன்னு அர்த்தம். அதனால கவனிங்க, இங்க ஏலியின் பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க, அவங்க அப்பா பேச்சை அவங்க கீழ்ப்படிதா கேட்கறதா இல்லை, அவர் என்ன சொன்னாலும் கேட்கறதா இல்லை. அதனால ஆண்டவர் அவரை அழிக்க சித்தம் கொண்டார். அவருக்கு விருப்பமாயிடுச்சு, இவங்களை அழிச்சிடணும். அழிச்சிட்டார். அவங்க சந்ததியே இல்லாதபடி செஞ்சுட்டார். பையன் செத்துட்டான்ற செய்தி ஏலி கேட்டு ஏலியும் செத்து போயிட்டான், அவங்க ஃபேமிலியே செத்து போய் ஆகலாம் முடிஞ்சிச்சு, கீழ்ப்படியாமல் போயிடுச்சு. அதனால தகப்பனை குறித்ததான தாயை குறித்ததான ஒரு பயம், எப்போ பயம் போகுதுன்னா வயசான அம்மாவுக்கு வயசாகும்போது அப்பாவுக்கு வயசாகும்போது பயம் போயிடும். அப்படி போகக்கூடாது, அவங்கள கனம் பண்ணணும். அப்சலோம் பற்றி பைபிளில் என்ன இருக்குன்னா, உங்கள் அப்பா வயசானவர், அவர் பலவீனமாக இருக்குது, ஃபஸ்ட்டு மாதிரிலாம் சண்டை போட மாட்டார், அவர் வயசானவர். இப்போ ரொம்ப எப்படின்னா வயதான சிங்கம், அது சோர்ந்து போய் பட்டு கிடக்கும், இப்போ போய் யுத்தம் பண்ணான்னு ஒரு ஆலோசனைக்காரன் அப்சலோம் கிட்ட சொல்கிறான். அதை சொன்ன உடனே அது கரெக்டாக தான் இருந்தது. ஆனால் இன்னொரு ஆலோசனைக்காரன் சொல்கிறான், நீ சாதாரணமாக நினச்சாத, வயசானாலும் அப்பா ரொம்ப யுத்தத்தில் பராக்கிரமசாலி அப்படின்னு சொல்கிறான்.
ஆனால் இவனுக்கு ஒரு யோசனை வருது, ஆமாம் ஒரு வேளை அப்பா ரொம்ப பராக்கிரமசாலி தான் அப்படின்றதும் நினைக்கிறான். அதனால வயதானச்சுன்றதுனால தான் அப்சலோம் யாருக்கு பயப்படாமல் போகிறான், அப்பாவுக்கு பயப்படாமல் போகிறான். வயது ஆகும் பொழுது பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க, இவங்க கொஞ்சம் பெரியவங்களாக, சின்ன பிள்ளைங்க பயப்படுவாங்க, டாய் அப்படின்னா அப்படியே. ஆனால் கொஞ்சம் வயசு அப்பா அம்மாவுக்கு வயசாகும் போது அப்பா அப்படின்வான். வயசாக ஆக அவங்களுக்கு கனம் பயப்படுற பயம் போனால் அது பாவம். அவங்களுக்கு கனம் கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும், வயதாகும்போது அவங்களுக்கு எழுந்து நின்று பதில் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் வசனம் நமக்கு சொல்லுகிறது. அதே போல் அப்பா அம்மாவுக்கு செவி கொடுக்கணும். செவி கொடுக்காத சிம்சோன் எல்லா தேவநாமத்துக்கு மகிமையை அவ்வளோ பவர்ஃபுல் மனுஷனாக இருந்தவன், தேவனுடைய நாமத்துக்கு இழிவை உண்டாக்குற அளவுக்கு அவனோட விக்கிரகத்தின் கோயிலுக்கு முன்னாடி கண் குருடனாக ஆக்கப்பட்டு அங்கே என்ன செய்ய மாவரைக்கிறவனாக கெண்டதன் கேலியும் பரியாசத்துக்குரியவனாக போயிட்டான். நிச்சயமாக அவன் சிந்தையில் நினச்சிருப்பான், ஐயோ நம்முடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் நம்ம என்ன செய்யல, செவி கொடுக்காம போயிட்டோமே, நம்ம செஞ்ச பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டான். அப்படி அவ நினச்சிருப்பான் நிச்சயம். ரெண்டாவது ஏலியும் அவங்க அப்பா சொல்கிறாரு, அப்பா இந்த தப்புப்பா, இந்த அநியாயம் செய்யாதீங்கப்பா, இது தவறு அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அவங்க அந்த அநியாயத்தை செஞ்சு அவங்க சொல்கிறத கேட்கல. அதனால் சந்ததியாக போயிடுச்சு. அடுத்த ஒரு மகன் பிறக்கிறது அந்த சந்ததியும் முடிஞ்சிடுச்சு. இல்லை, அடுத்ததாக நாம் பார்க்குறோம், தகப்பனும் தாயும் தாய்க்கு என்ன செய்யணும், மரியாதை கொடுக்கணும். அப்படி ஒரு மரியாதை தகப்பனும் தாயும் மரியாதை கொடுக்கணும். மரியாதை கொடுக்காவிட்டால் அது பாவம். மூணாவது விஷயம், ஒருத்தர் தாய்க்கு தகப்பனுக்குரிய மரியாதை கொடுக்கலன்னா அது பாவமாக இருக்குது. அதுக்கு நீங்கள் நல்ல உதாரணம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஏசாவுடைய மனைவியும் அவங்களுக்கு வேதனையாக இருந்தாங்க. என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்கல, மரியாதை கொடுக்கல. பாருங்கள், ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 34-35 வசனத்தில் வாசித்தா ஏசாவுடைய மனைவிகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், ஏசா 40 வயதான போது ஏத்தினான பெயருடைய குமார்த்தியாகிய இலித்தையும் ஏத்தினான ஏழுனுடைய குமார்த்தியாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினான். பாருங்க, மரியாதை இல்லை. அப்பாவுக்கு என்ன மரியாதை கொடுத்துருக்கணும்? அப்பா எப்படிப்பட்டவர், என்ன சந்ததி? அப்பா ஆபிரகாம் ஈசாக்கு வழியில் வந்த ஒரு அற்புதமான யாக்கோப். ஆபிரகாம் ஈசாக், அந்த ஆபிரகாம் ஈசாக்குடைய வழியில் வந்தவர். அப்போ இவர் ஏசா என்ன செஞ்சுக்கணும், அப்பா கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கணும், நான் இப்படி திருமணம் செய்ய போகிறேன்னு. ஆனால் அவன் என்ன செஞ்சுட்டான், பழி வாங்கணும்னு இருதயம் வந்துடுச்சு. அப்பா அம்மாவை என்ன செய்யணும், பழி வாங்கணும். ஏன்னா அப்பா யாரை ஆசீர்வதிச்சிட்டாரு, யாக்கோப்பா ஆசீர்வதிச்சிட்டாரு. அம்மா என்ன செஞ்சாங்க, நல்லா நம்மளை ஏமாற்றி அந்த ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்கு உதவியாக இருந்துட்டாங்க. இவங்க 2 பேரும் நம்ம பழி வாங்கணுன்ற எண்ணத்திலே போய் புரஜாதி பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாங்க. புரஜாதி பொண்ணை கல்யாணம் பண்ணது மட்டும்தான், அந்த புரஜாதி பெண்கள் என்ன செஞ்சாங்கன்னு பாருங்க, வாசிங்க 35ஆம் வசனம். அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபெக்காவுக்கும் மனநோவா இருந்தார்கள். பார்த்தீங்களா, ஏசாவுடைய மனைவிங்க மனநோவா இருந்தாங்க. யாருக்கு? ஈசாக்குக்கும் ரெபெக்காவுக்கும் எப்படி இருந்தாங்க? மனவியாதி, மனநோவா. அவங்க செய்கிற அட்டகாசம் அதில் பைபிளில் அழகாக எடுத்திருக்காங்க. அவங்களுடைய ஒரு எப்படின்னா அவங்களுடைய நடவடிக்கை எல்லாம் ரொம்ப. இப்போ ஏசா ஈசாக்கு கூடாரத்துக்கு வராது. அவங்க ஒய்ஃபு சொல்லுது, அங்கே போகாதீங்க வாங்க அப்படின்னு இருக்குது. அவங்க ஒய்ஃபு சொல்லுது, அங்கே போகாதீங்க வாங்கணும். அப்போது இருக்கும்போது அவங்களோட பேசுங்க. ஏன்னா யாக்கோப்பு எங்கே போயிட்டாரு, யாக்கோப்பு அவங்க மாமா வீட்டுக்கு போயிட்டார். ஏன்னா ஏசா கொன்னுடுவோன்றார். அதனால அவங்க மாமா வீட்டுக்கு போயிடுவார். இது என்னன்னா, ஏசா அடிக்கடி ஈசாக்கு இடத்துல சொல்லுவார், ஈசாக்குடைய அதான் அவங்க அம்மா கிட்ட சொல்லுவார், அவன் என்னைக்கு வந்தாலும் அவனை கொல்லுவான், நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். இதே மாதிரி அவங்க பெண் பிள்ளைகளும் என்ன செய்தாங்கன்னா, விக்கிரக ஆராதனை செய்கிறது, வீணான அலங்காரம் பண்ணிக்கிறது, தேவையில்லாமல் உதடு சாயம்லாம் போட்டுக்கிறது, தேவையில்லாத அலங்காரம் பண்ணிக்கிறது. அவங்க செய்த ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் எப்படி இருக்குது, ஆண்டவரே தேவ பிள்ளைங்க எதை குறித்து ஒரு தாயும் தகப்பனும் எதை குறித்து ஒரு கவலைப்படுவாங்கன்னா, ஆவிக்குரிய விஷயத்தில் அவங்க சரியில்லாமல் இருந்தால் அவங்கள குறித்து என்ன செய்வாங்க, கவலைப்படுவாங்க. ஐயோ இப்படி நடந்துக்கிறாங்களே, இப்படி நடந்துக்கிறாங்க. அப்போது மனவேதனையாக இருக்குது. மனவேதனையாக இருக்கிறத குறித்து பார்க்கணும். அப்போ ஏசா சரியான மரியாதையை
ஈசாக்குக்கு கொடுக்கவில்லை அப்படின்றதுக்கு அடையாளமாக இருக்கு. அதனால சரியான மரியாதையை தாய் தகப்பனுக்கு கொடுக்கணும். மரியாதைன்னா என்ன? அப்பா அம்மா சொல்கிற பேச்சை என்ன செய்யணும்? கேட்டு அப்பா தாயின் தகப்பனுக்குரிய அந்த மேன்மையை கொண்டு வர்றதே பிள்ளைங்க தான். அப்பா அம்மாவுக்கு மேன்மையை கொண்டு வரவங்க யாரு? பிள்ளைங்க. இழிவை கொண்டு வரவங்க பிள்ளைங்க தான். அப்போ நம்ம மேன்மையை கொண்டு வந்திருக்கணும். ஆனால் ஏசா அப்படி செய்யலை. பைபிள் என்ன இருக்கு? அவன் ஆசீர்வாதத்தை விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டான். ஆசீர்வாதத்தை விரும்பி அவன் என்ன ஆகாதவன் என்று தள்ளப்பட்டான். அதுக்குரிய தண்டனை சொல்லிட்டார். ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் மனவேதனையாக இருக்கிற பெண் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணிட்டு அவனும் அப்படிதான் இருந்ததுனால அவன் என்ன செய்ய? ஆகாதவன், ஆசீர்வாதத்துக்கு தகுதி இல்லாதவன், பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி இல்லாதவன், ஆபிரகாம் சந்ததியின் ஆசீர்வாதத்துக்கு தகுதி இல்லாதவன் என்று தள்ளப்பட்டான். அவ்வளவுதான். எவ்வளவு உண்மையா இருக்கு. எபிரேயர் பாருங்க, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16-17 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவன் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க. பார்த்தீங்களா? அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்த விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். மனமாறுதலை காணாமல் போனான். அவ்வளவுதான். ஏசா அவனுடைய மனைவி ஈசாக்குக்கும் அவனுடைய மனைவிக்கும் மனவியாதி உள்ளவர்களாக இருந்தார்கள். அப்படின்னா அவங்களுக்குரிய ரெஸ்பெக்ட் இல்லாதனால தான் மனவியாதி. அவங்களுக்கு மரியாதை இல்லாதனால என்னது? மனவியாதி. உதாரணத்துக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கட்டாயம் ஏசாவை அவங்களோட தாய் தப்பனோட வாழ விடாமல் கட்டாயம் தனித்து இருக்கும்படிக்கு அவங்க செஞ்சுருப்பாங்க. கட்டாயம் அது மாதிரி ஒரு காரியம் செஞ்சுருப்பாங்க. ரெண்டாவது, அங்கே ஏதாவது ஒரு மீன் குழம்பு வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்காங்க, அந்த வாசனை யாருக்கு வரும்? ஈசாக்குக்கும் ரெபேக்காலுக்கும் வந்திருக்கும். ஆனால் அந்த வாசனை வந்தாலும் சாப்பாடு கொடுக்காம அவங்க சாப்பிட்ருப்பாங்க. அவங்க ரிலேஷன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு யோசித்து பாருங்கள். இது மாதிரி தான் சில இடங்களில் என்ன நடக்குதுன்னா, புருஷனுடைய வீட்டிலேருந்து யாராவது வந்துட்டா அது ரொம்ப கவலையை கொடுக்கும். அப்படியே டம்ளர் கீழே விடும். அப்படி எதையாவது ஒன்று செய்வாங்க, முகத்தை மாற்றிக்குவாங்க, எதையாவது செய்கிற ஆட்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். இதே அவங்க வீட்டில், பெண் வீட்டிலேருந்து எப்படின்னா, அவங்க வீட்டிலேருந்து யாராவது வந்துட்டா மன மகிழ்ச்சியாக சந்தோஷமாக சிரித்தங்கத்தோட எங்க அது வாங்கிக்குவாங்க, எங்க இது வாங்கிக்குவாங்க, இதை செய்யலாம் அதை செய்யலாம் அப்படின்னு சொல்கிற பெண்கள் இருக்காங்க. அவங்க என்ன செய்வாங்க? அவங்களுக்கு எல்லாம் செஞ்சுக்கிச்சு அவங்களுக்கு கௌரவத்தை தீடுவாங்க. இயல்பாக நான் பார்த்துருக்கேன் நிறைய. ஏன்னா என்னுடைய ஊழிய அனுபவத்தை நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு கௌரவத்தை தீடுவாங்க. கணவனுக்கு கௌரவம் அதை பற்றியெல்லாம் கவலை. கணவனுக்கு கௌரவம் இருந்தாட்டா, கௌரவம் இல்லாவிட்டாங்க. அவருக்கு மதிப்பு இருந்தாட்டா, மதிப்பு இல்லாவிட்டாங்க. அவங்களுக்கு மதிப்பு தெரியும். ஏன்னா அந்த ரிலேஷனை அவங்க கவனித்து அனுப்பிடுவாங்க. இதே கணவன் சார்பில் ஒரு ரிலேஷன் வந்தால் அவங்களுக்கு ஒரே கோபம் வர்றதுக்கே, வரவிடாமல் என்ன செய்யணுன்றதுக்கு, இல்லைங்க எனக்கு வாங்கி வலிங்க, இல்லைங்க எனக்கு அதுங்க, எனக்கு வேண்டாங்க, வர வேண்டாம், அப்படி இப்படின்னு எவ்வளோ இது நம்ம வந்தாங்க, செலவு பண்ணணும், காசை சேர்த்துக்கணும், அப்படி இப்படின்னு எதையாவது ஒன்று சொல்லி அவங்க வரவிடாதபடிக்கு என்ன செஞ்சுருவாங்க? தடுக்கிற பெண்கள்லாம் இருக்காங்க. அப்போ தான் சிக்கனதை பற்றியெல்லாம் பேசுவாங்க. அதனால் தடுக்கிற பெண்கள்லாம் இருக்காங்க. அப்போ என்ன ஆகிடுது? அது மாதிரி செய்யும்போது மாமியார் அதை பார்த்துட்டு என்ன செய்வாங்கன்னா, ஆஹா அப்படின்ட்டு என்ன இது, அது மனவேதனை உண்டு பண்ணுகிற என்னென்ன செய்யோ, ட்ரெஸ் விஷயத்தில், அலங்கார விஷயத்தில் இவங்களை கவனிக்காமல் அவங்க உறவினர்கள், என்ன மனம் திரும்பாத உறவினர்களெல்லாம் கூப்பிட்டு, அவங்க மனம் திரும்பி இருக்க மாட்டாங்க. ஏசாவுடைய ஒய்ஃபு மனம் திரும்பாதவ, அவங்கள ரிலேஷனும் யார்? மனம் திரும்பாதவங்க, 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி கட்டினவங்க, இது மாதிரி தீமையான நபர்களாக இருந்திருப்பாங்க. சாராயம், பீடி, இப்படி உலக பிரகாரமான தீமைகளை செய்யக்கூடிய நபர்களெல்லாம் சொந்த பந்தம் வீட்டில் கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து ஏசா என்ன செஞ்சுருக்காங்க? அதை பைபிள் படத்தில் எடுத்திருக்காங்க. ஏசா என்ன செஞ்சுருக்கா? நல்லா கும்மாலம் அடிக்கிறாங்க. நாய் விளையாட்டு, அந்த கோழி விளையாட்டெல்லாம், கோழி விளையாட்டெல்லாம் இவங்க பார்த்து உலகத்தம் மாதிரியே ஆகிட்டாங்க. ஆண்டோட பிள்ளை, நம்ம வயிற்றுல பிறந்த பிள்ளை எது மாதிரி ஆகிட்டான்? உலகத்த மாதிரி ஆகிட்டானே. ஐயோ, உலக பிள்ளைய கல்யாணம் பண்ணி உலகத்த மாதிரி ஆகிட்டானேன்ற வேதனை ஈசாக்கும் ரெபேக்காலுக்கும் இருக்குது. நிறைய விஷயம் அப்படி நடந்தது. அதனால் அந்த மாதிரி மனவேதனை கொடுக்குற நபர்களாக, தாய்க்கும் தகப்பனுக்கும் மனவேதனை கொடுக்குறவங்க. அதனால் ஏசாவை நான் வெறுக்கிறேன் ஆண்டவர் எப்பயே சொல்லிட்டாரு?
பிறக்கிறதுக்கு முன்னாடியே கருவில் வயிற்றுல இருக்கும்போதே சொல்லிட்டார் ஏசா. ஏன்னா முழு படத்தையும் தேவன் பார்த்துருக்கிறார். அவன் எப்படியெல்லாம் வேதனைப்படுத்துவான் அப்பா அம்மாவை, அவனுடைய மனைவி எப்படியெல்லாம் வேதனைப்படுத்துறது. மனைவி வேதனைப்படுத்துறதை யாரும் கண்டிக்கல, ஏசா கண்டிக்கல. கண்டிக்காதனால தான் அவங்க வேதனை. கண்டிச்சா என்ன செய்யப்பட்டாங்க, வேதனைப்படுத்த மாட்டாங்க. பயம் வரும்ல, கண்டிக்கல. நீ எதை திட்டிக்க, உங்கள் அம்மா என்ன இப்படி பண்ணது சொல்லிக்க, அதை பற்றி உங்கள் அப்பா என்ன இப்படி பண்ணுறாரு அது சொல்லிக்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை. இந்த காரியங்கள் அவங்களுடைய நடக்கைகள், அவங்களுடைய பேச்சுக்கள், அவங்க குத்தலமான பேச்சுக்கள், அவங்க இந்த ஜாடையாக பேசுகிற பேச்சு, குத்தலமாக பேசுகிற பேச்சு, இதெல்லாம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அலங்காரம் பண்ணிட்டு அப்படியே ஒரு பார்வை பார்க்கணும். ரெபேக்கால என்னோட மாமியார் அப்படியே ஒரு பார்வை பார்க்கணுங்க. பார்த்துட்டு இப்போன்னு தலையில் அடிச்சு வரும் பாருங்கள். அந்த அம்மாவுக்கு எப்படிப்பட்ட எண்ணம் பாருங்கள். 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். 27ஆம் அதிகாரம் 46. பின்பு ரெபெக்காள் ஈசாக்கை நோக்கி, ஏத்தின் குமார்த்தியின் நிமித்தம் என் உயிர் எனக்கு வெறுப்பாயிருக்கிறது. இந்த தேசத்து பெண்களாகிய ஏத்தின் குமார்த்தியில் யாக்கோபு ஒரு பெண்ணை கொள்வானால், பாருங்க, ஏத்தின் குமார்த்தி நிமித்தம் எனக்கு எப்படி இருக்கலாம், வெறுப்பா இருக்கு. இந்த தேசத்து பெண்களாகிய ஏத்தின் குமார்த்திகளில் யாக்கோபு ஒரு பெண்ணை கொள்வானால் என் உயிர் இருந்தது ஆவதென்ன என்றாள். இருந்து ஆவது என்ன, நான் நடமாடுற குணமாக ஆகிடுவேன். இப்போ ஏசா கல்யாணம் பண்ணிக்கிற பெண்கள்னாலே நான் மனசு வேதனையாக வெறுப்பாக இருக்குது. அவங்க செய்வதெல்லாம் எனக்கு எப்படி இருக்கு, வெறுப்பாக இருக்குது. யார் சொல்கிறது, ஈசாக்குடைய மனைவி சொல்லுது. என் மருமகன்றாங்களே, அந்த மருமகளை பார்த்தா எனக்கு எப்படி இருக்குது, வெறுப்பாக இருக்குது. அவருடைய நடவடிக்கை, அவர் பேசுறது, அவருடைய செய்கையெல்லாம் எனக்கு ரொம்ப வெறுப்பாக இருக்குது. அதனால் யாக்கோப்பும் இதே மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டானா, உலகத்தை சார்ந்த ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா நான் நடக்கப்பணமாக ஆகிடுவேன், இன்னும் எனக்கு வேதனை ஆகிடும். அதனால் யாக்கோப்பை நீங்கள் என்ன செய்யுங்க, அனுப்பி வைங்க. வேண்டாம், அவங்க என் பையன் இந்த மாதிரி காணானிய பெண்ணை என்ன செய்யக்கூடாது, கல்யாணம் பண்ணக்கூடாது. அதனால் அவன் ஒரு கர்த்தருடைய பிள்ளையை கல்யாணம் பண்ணணும், அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிறான். யாக்கோப்பு கிட்ட கெஞ்சிறான், எங்க அனுப்பி வைங்க, என்னால் வெறுப்பாக இருக்கு, என்னால் தாங்க முடியல அப்படின்னு வெறுப்பாக. அப்போ எவ்வளோ வேதனையை அந்த 2 வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, மனவேதனையாக இருந்தாங்க. அந்த மனவேதனையுடைய விளக்கம் இங்கே இருக்குது. அப்போ துக்கமான. அப்போ நான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒரு மருமகளாக இருக்கிறவள் அவள் திருமணமாகி போகும்போது அவங்களுடைய அந்த மருமகன் எப்படின்னா கணவனுடைய அப்பா அம்மாவுக்கு கனம் கொடுக்கிறவளாக இருக்கணும். கனம் கொடுக்கக்கூடாதவளாக இருந்தால் அவள் பாவம் செய்கிறாள் என்று அர்த்தம். அது பாவம். அவர்கள் மனசை வேதனைப்படுத்துறது வேதத்தின்படி அது கொலை. அதுனா அந்த கொலைக்கு சமமாக பேசுது அந்த அம்மா. நான் அனுதினமும் செத்துட்டுக்கிறேன்ற மாதிரி பேசுது. நடமாடுகிற பணமாக மாறிடலாம். அடுத்தது என்னுடைய இன்னொரு மகனுக்கும் அது மாதிரி ஒரு பொண்ணு அமைஞ்சிச்சுன்னா நடமாடுற பணமாக மாறிடுவேன் நான், என்னால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லுது. அப்போ மன வேதனை, அவங்க எவ்வளோ வேதனை படுத்தியிருப்பாங்க பாருங்க. அப்போ அப்படி ஒரு வேதனைப்படுத்துகிற ஒரு மருமகள் இருந்தால் நிச்சயமாய் அது ஏசாவுடைய சந்ததி. அது ஆசீர்வாதத்துக்கு பங்கில்லாத சந்ததியாக இருக்கும். எந்த விதத்திலையும் அது ஆபிரகாமுடைய சந்ததி இருக்கவே முடியாது. அதனால நாம் மருமகளாக இருக்கட்டும், மருமகனாக இருக்கட்டும், அதே போல் மகனாக இருக்கட்டும், அவர்கள் தன்னுடைய வயதான தாய்க்கும் தகப்பனுக்கும் அவங்க என்ன செய்யணும், கனம் கொடுக்க வேண்டும், மரியாதை கொடுக்க வேண்டும், அவர்களை போஷிக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் பார்க்கணும். அதனால் அது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, வேதாகமத்திலே அது அழகாக இருக்குது. அதனால் எது பாவம் அப்படின்னு பார்த்தா, அவங்க பயப்படாமல் இருக்கிறது பாவம். அப்படின்னா அவருக்கு பிரியமில்லாத செய்கிறது பாவம், அவளுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறது பாவம், அவளுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை கொடுக்காமல் இருப்பது பாவம் அப்படின்றத நீங்கள் கவனிக்கணும். அடுத்தது என்ன, அவருடைய பாருங்க, இளைய குமாரன். அடுத்த விஷயத்துக்கு நாம் பார்ப்போம். எப்படின்னா தகப்பன் இங்கே என்ன சொல்கிற, இளைய குமாரன் இருக்கிறாரு. அந்த இளைய குமாரனை அவங்க அப்பா என்ன செய்கிறாருன்னா, நீ போகாதப்பா அப்படின்னு சொல்கிறார். அவர் என்ன செய்கிறாருன்னா புத்திமதியை சொல்கிறார். அவனுடைய சொத்துக்கள்லாம் அவன் வாங்கிட்டு அவன் போகிறத பார்க்கணும். 4வது விஷயம் என்னன்னா, தகப்பனை விட்டு பிரிந்து போவது பாவம். அப்பா அம்மாவை விட்டு என்ன செய்யக்கூடாது, பிரிஞ்சு போகுதுன்னா
தாயும் தகப்பனும் அனுமதியோடு அனுப்பி வைக்கிறது வேற. யாக்கோப்பை என்ன செஞ்சுருக்காங்க? அனுமதியோடு அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு ஒரு எப்படின்னா இங்கே இருந்தால் நம்ம உலகத்தின் பிரகாரம் வாழ முடியாது, நம்ம பிரிஞ்சு போனால் தான் உலக பிரகாரமாக வாழ முடியும்னு எண்ணத்தோடு பிரிஞ்சு போகிறாங்க இல்லையா? ஒரு ஆவிக்குரிய தகப்பனை விட்டோ ஒரு ஆவிக்குரிய தாயை விட்டோ பிரிந்து போய் உலக பிரகாரமாக வாழ்வதற்காக பிரிந்து போகுது. வேலை நிமித்தமோ தனியாக இருக்கிறதோ இல்லை விட்டால் தேவனுக்காக இல்லை ஒரு தாய் தப்புன்னு சேர்ந்து பார்த்து எப்பா நீ தனியாகன்னு சொல்கிறது அது வேறு. ஒரு உலகத்துக்காக ஜீவிக்கிறதுக்காக. ஏன்னா வேதவசனம் என்ன செய்யுது பாருங்கள், லூக்கா 15ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தில் அந்த இளைய குமாரன் என்ன செய்தார்? தகப்பனையும் தாயும் விட்டுட்டு என்ன செய்கிறாரு? வாசிங்க அதை. பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷருக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களின் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆசையை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளையவன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆசையை அழுத்தி போட்டான். பார்த்தீங்களா? எதுக்காக அவன் பிரிஞ்சு போனான்? அப்பா அம்மா விட்டு எதுக்காக பிரிஞ்சு போனான்? அவன் துன்மார்க்கமாக வாழணும், உலக பிரகாரமாக வாழணும். அப்போ உலக பிரகாரமாக வாழ்கிறதுக்காக யாரை விட்டு பிரிஞ்சு போகிறான்? அவன் ஒட்டு முறவும் வேணான்ட்டு பிரிஞ்சு போகிறான். அவனாக போயிருந்தா கூட பரவாயில்ல, எது வேணான்ட்டு போகிறான்? சொத்தே வேணான்ட்டு போகிறான். சொத்து பிரித்து தாங்கலாம். ஏய் இல்லை ஏப்பா, இல்லை எனக்கு நீங்கள் பாத்திரங்கள்னா எனக்கு தேவையானதெல்லாம் எனக்கு என்ன செய்யுங்க, பிரித்து தாங்க, நான் சொத்தே பிரித்து தாங்கப்பா. பிரித்து எதுக்குப்பா போகிற? போகாத. அவங்க அப்பா வருந்தி கேட்டுக்கிறார், போகாதப்பா. அது ஒரு அழகாக, அதுவும் ஒரு ஆண்டோடு சொன்ன ஒவ்வொரு ஊமைகளும் படமாக எடுத்துக்கிறாங்க. ஜீசஸ் இதில் அதில் இப்படி சொல்லும்போது அதை ஒரு படமாக எடுக்கிறாங்க. அதில் என்ன விஷயம்னா, அவங்க அப்பா சொல்கிறாரு, வேண்டாம் மகனே, இது வேண்டாம், நீ உலகத்துக்கு போனேன்னா கெட்டு போயிடுவாங்க, அங்கெல்லாம் போகாத. இல்லை எனக்கு தேவை, எனக்கு சொத்தை தாங்க, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொத்தை பிரிச்சுக்கிட்டு அவன் போயிடலாம். அப்போ இது ஒரு பாவம். இது பாவன்றதை தான் அவன் என்ன சொல்கிறான், பண்ணி மேய்க்கிற நிலைமைக்கு வரான். ஆசீர்வாதமெல்லாம் போயிடுச்சு, தரித்திர கட்டத்துக்கு வரான். எல்லாமே செலவழிக்கப்பட்டு தரித்திர கட்டத்துக்கு வந்து அப்பா அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாக நான் என்ன செஞ்சேன்? பாவம் செஞ்சேன். உம்மை விட்டு பிரிஞ்சது பாவம். தாய் தகப்பனும் ஒரு பக்தி உள்ள தாய் தகப்பனையும் விட்டு பிரிந்து போய் உலக பிரகாரமாக வாழ்வதற்காக பிரிஞ்சு போகிற எண்ணம் இருந்தால் அது பாவம். நாம் சந்தோஷமாக இருக்கணும், நம்ம உலக பிரகாரமாக வாழணும். நிறைய குடும்பங்களில் உலகத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா தாய் தகப்பனை விட்டு பிரிஞ்சு தனியே குடித்தனம் பண்ணுவாங்க. அதில் நிறைய தவறு நடக்குது, நிறைய தப்பு. ஏன்னா கூட ஒரு பெரியவங்க இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது நிறைய உதாரணங்கள் இருக்குது. அப்போது அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்க வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பு. ரெண்டாவது, மனைவியை விட்டுட்டு கணவன் போயிட்டுருக்கான் போகும்போது மனைவிக்கு ஒரு பாதுகாப்பு, அவருடைய மனைவிக்கு ஒரு பாதுகாப்பு. அப்போ ஒரு தாய் தகப்பன் கூட ஒரு பாதுகாப்பு வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. அவங்க ரொம்ப பாதுகாப்பாக இருப்பாங்க, அவங்களுடைய காரியங்கள்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. அது உண்மை. மற்றபடி ஒரு பக்தியாக எப்படின்னா, நம்ம எங்கே அப்படி போனாலும் நம்ம புரிந்து ஒரு வசதி இல்லை, ஒரு நிலைமை கொஞ்சம் இதாக இருக்குது. ஒரு தாய் தகப்பன் ஒரு சிறிய வீட்டில் இருக்கிறாரு. அதனால் சிறிய வீட்டில் இருக்கிற அவர் அப்பா அம்மா சொல்கிறாங்க, இல்லைப்பா நீ திருமணமான நீயும் உன் மனைவி இங்கே இருக்கிறதுக்கு வசதி பத்தாது, நீ ஒரு வீடை வாடகை எடுத்து இரு அப்படின்னு ஒரு தாய் தகப்பனும் அனுமதி கொடுத்து, நான் இங்கே இருக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அனுமதி கொடுத்து இருந்து அந்த பிள்ளைகள் அப்பா அம்மா பார்ப்பாங்க எப்படி இருக்காங்க. அவங்க ஆவிக்குரிய விஷயத்தில் டல்லாக இருந்தால் அவங்க அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, அப்பா நம்ம 2 பேரெல்லாம் ஒன்றா இருக்கும், நீ கொஞ்சம் மோசமாக போகிற, தவறுதலாக போகிற, உலகத்தோடு கொஞ்சம் ஒட்டி போகிற, என்னப்பா ப்ரேயர் பண்ணுறியா, என்ன பைபிள் வாசிக்கிறியா, என்ன தேவனுக்காக இருக்கீங்களா, மெசேஜ் எல்லாம் கேட்குறீங்களா, தேவனுக்காக நிற்கிறீங்களா அப்படின்னு அப்பா ஆவிக்குரிய தகப்பனாக தான் கேட்பார். அதில் கொஞ்சம் டல்லாக இருக்காங்க, சரியில்லை. இவர் கொஞ்சம் டல்லாகிறாரு, மகன் கொஞ்சம் டல்லாகிறான், மருமகன் கொஞ்சம் டல்லாகிறார். அப்போ அது மாதிரி இருந்தால், நான் ஒரு பிரதருக்கு எனக்கு நல்லா தெரியும், ஒரு தம்பிக்கு வெளியூரில் வேலை கிடச்சிச்சு. அப்போ வெளியூரில் அவர் பேச்சுலர் வேலை கிடைக்குது. அந்த ஊரில் இருக்கிற ஊர் வந்து சரியில்லை, அது பாவத்தினால் நிறைஞ்ச ஊர்.
மகன் தனிமையாக இருக்கான். அப்போ மகன்கிட்ட கேட்குறாங்க, எப்படி என்ன கேட்குறாங்க, எப்படிப்பா இருக்க, ஆண்டுக்குள்ள எப்படி இருக்க, உன்னுடைய நண்பர்கள் யார் இடத்துல சேர்ற, எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கேட்டே இருக்கும்போது அப்பா சொல்கிறாரு, மகனே, உன் ஆவிக்குரிய விஷயத்தில் ஏதாவது ரொம்ப உனக்கு ஆபத்து இருக்குது, தேவனை விட்டு நீ விலகிற மாதிரி இருக்க, சேர்ற நண்பர்கள் சரியில்லைன்னா நீ எவ்வளோ சம்பளம் வாங்கினாலும் பரவாயில்ல, அதெல்லாம் விட்டுட்டு என்ன வந்துடு, நீ என் கூட வந்துடு. ஏன்னா உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் தான் ரொம்ப முக்கியமானது. எது முக்கியமானது? ஆவிக்குரிய. என்னை விட்டு நீ பிரிஞ்சு நீ இருக்கும்போது நீ ஆவிக்குரிய விஷயத்தில் நீ பவர்ஃபுல்லாக இருந்தனா ரொம்ப சந்தோஷம். ஆவிக்குரிய விஷயத்தில் நீ டல்னஸாக இருக்க. இப்போ ஃபேமிலி தனியாக இருக்குது, ஆவிக்குரிய விஷயத்தில் அவங்க நல்ல உற்சாகமாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம். நல்ல கணவனும் மனைவியும் நல்ல உற்சாகமாக இருக்காங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இதில் கணவன் உற்சாகமாக இல்லாமல் இருக்கிறாரு, இல்லாவிட்டால் மனைவி உற்சாகமாக இல்லாமல் இருக்குது, டல்னஸ் ஆகிட்டு வருதுன்னா அப்போ கிறிஸ்துவ குடும்பத்தை அவர்கள் கட்டி எழுப்புவதை விட்டுட்டாங்க. அவங்க தேவனுக்காக வாழக்கூடிய, ஏன்னா அவங்க பொருத்தனம் பண்ணியிருக்காங்க. என்ன பொருத்தனை? கிறிஸ்தவ குடும்பத்தை நான் கட்டி எழுப்புவேன், என் சந்ததி எப்படின்னா கிறிஸ்துவின் சந்ததை பெற்றெடுக்கும்படிக்கு அப்படின்னு வசனம் அந்த ஒப்பந்தத்தில் இருக்கு. தேவனோட ஒப்பந்தம் பண்ணும்போது கிறிஸ்துவ சந்ததியை பெற்றெடுக்கும்படிக்குன்னு இருக்குது. அப்போ கிறிஸ்துவ சந்ததி நான் கிறிஸ்துவை போல ஜீவிக்கிற என் பிள்ளை சந்ததியை நான் உருவாக்குவேன்றதான் அந்த பெண் கை கொடுக்குறார். அப்போது அந்த பெண் தனிமையாக இருக்கிறதுனால அவளுடைய வாழ்க்கையில் கிறிஸ்தவத்தினுடைய ஜீவியத்தில் அவளுடைய குறைவு இருக்குது அவகிட்ட. அதே போல் கணவன்கிட்ட ஏதாவது குறைவு இருக்குன்னா அவங்க பிரிஞ்சு போகிறத காட்டணும். ஆவிக்குரிய தகப்பன் தாயோடு இருக்கிறது தான் அவங்களுக்கு ஆசை. அவள் பிரிஞ்சு அப்போ தீமையாக இந்த இளைய குமாரன் பிரிஞ்சு போகும்போது வேறு சிந்தையோடு பிரிஞ்சு போகிறான். அவன் சிந்தையை சரியில்லை. என்ன சிந்தையோடு போகிறான்? அப்பா அம்மா கிட்ட இருந்தால் நம்ம விருப்பத்துப்படி என்ன செய்யக்கூடாது, வாழ முடியாது. நாம் அங்கே போயிட்டா நம்ம விருப்பத்துப்படி என்ன செய்வோம், வாழலான்ட்டு தான் போய் துன்மார்க்கம் வாழ்கிறான். ஆனால் அவன் பாதி வயசில் சாகல ஏதோ பரவாயில்ல. ஆனால் இவர் சொல்கிறார், அவங்க அப்பா செத்தான் மறுபடியும் உயிர் திறந்தான், பாதி வயசு சாகலை. என்ன ஒரு பிளஸ்ஸிங் அவனுக்குன்னா தன் தப்பை உணர்ந்துட்டான். ஐயோ நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம், தேவனுக்கு விரோதமாகவும் நம்முடைய அப்பாவுக்கு விரோதமாக நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம நேராக அப்பா கிட்ட போவோம், நம்ம நிலைமையை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நேரம் அப்பாவுக்கும் ஆசை, மகன் எப்போதான் வரும், உலகத்துக்கு போயிட்டானே மனம் தூங்கி வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஏக்கத்தோடு இருக்கும்போது வந்த உடனே அவனை கட்டி அணைச்சி சந்தோஷமாக களி போடுறாங்க. அல்லேலூயா. அப்போ அவனும் சொல்கிறான், அப்பா ஒரு வேலைக்காரனாக இருந்துருவேன், மகன்ற ஸ்தானத்தை எனக்கு தராதிங்க, மகனுக்கு தகுதியே இல்லை, உன் மகன்ற ஸ்தானத்தை நான் இழந்துட்டேன், அதனால் எங்கேயாவது எனக்கு ஒரு வீட்டில் ஒரு மூலையில் ஒரு வேலை எனக்கு தாங்க பாருங்க. அப்போது ஆவிக்குரிய ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது. நிறைய பேருக்கு ஆசை என்னன்னா தாய் தகப்பனை விட்டு பிரிஞ்சு தனியாக இருக்கணும் அப்படின்ற ஆசை உலகத்தில் இருக்கிற மாதிரியே ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கும் சில பேருக்கு வரும். அப்போது நீங்கள் நினைக்கணும், பைபிளும் வசனம் எடுத்துக்குவாங்க, உன் தாயின் தகப்பனை விட்டு பிரிந்து இருப்பாயாகன்னு ஆண்டவரே சொல்கிறாரே அப்படின்னு வசனம் இருக்குது. உன் தாயின் தகப்பனை விட்டு பிரிந்து இருப்பாயாக. சரி, அவங்க பிரிஞ்சிருன்னு சொன்ன ஆண்டவர் பைபிள் என்ன இருக்குது? ஆபிரகாம் யாரோட வாழ்ந்தான்னு இருக்கு? ஈசாக்கோடும் யாக்கோப்போடும் வாழ்ந்தான்னு இருக்கு. ஏன் பிரிஞ்சு இருந்தால் ஏன் இவங்களோட வாழணும்? அப்போ இவங்களோட வாழ்றதுன்னா என்ன? அப்போ என்ன விஷயம்னா, நீ உன் தாயின் தகப்பனை விட்டு பிரிந்திருந்தா அன்பு யார்கிட்ட போகணும்? பைபிள் என்ன இருக்குன்னா, ஈசாக்கு அம்மா சாரால் இறந்துருச்சு. இப்போ அன்புக்காக இயங்கிறான். ரெபேக்காவை பார்த்தோடனே அம்மாவுடைய அந்த பாசத்தை, அந்த துக்கத்தை மறந்து, அம்மாவுடைய பாசத்தின் துக்கத்தை மறந்து மனைவியோடு வாழ்ந்தாங்க. அப்போது அந்த ஸ்தானத்தை, அம்மாவுடைய ஸ்தானத்து மாதிரி, அம்மாவுடைய அன்பு மாதிரி யார்கிட்ட பெற்றுக்கொள்கிறான்? மனைவி கிட்ட அவன் பெற்றுக்கொள்கிறான். அதனால் ஈசாக்கு யாரோட வாழ்ந்தார்? ஆபிரகாமோடு வாழ்ந்தார். அது ஒன்றும் அப்படின்னா நீங்கள் பார்க்கணும், அன்பு. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம அம்மா அப்பாவுக்கு அன்பு கொடுத்தது போல், பாசம் காட்டுறது போல், ஒரு கணவன் திருமணமான பிறகு மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும், அவளை ரொம்ப நேசிக்கணும். இரண்டாவது தான் தாய் தகப்பன். தன்னுடைய மனைவிக்கு ரொம்ப அன்பு காட்டணுன்றது உண்மை. ரெண்டாவது யாருக்கு? தாய் தகப்பன். அதுதான் அங்கே சொல்கிறார், பிரிந்து இருக்கிறதுனா அதுதான் அர்த்தம். அதனால் நாம் புரிஞ்சுக்கணும். அதனால் இங்கே அது ஒரு எப்படின்னா, தாய் தகப்பனுக்கு வேதனை இருக்குது பிரிஞ்சு போகிறதுன்னா அது பாவம் தான். வேதனைப்படுத்தினாவே அது என்னது? பாவம் அப்படின்றது. ஏன்னா அப்பா இப்போ பிரிஞ்சு போகிறார். ரெண்டு விஷயம். ஒன்று,
பிரிஞ்சு போகிறதுனால நம்ம தப்பு செய்கிறதுக்காக பிரிஞ்சு போகிறோம். உலக பிரகாரமாக அங்கே இருந்தால் பைபிள் படி ஜெபம் பண்ணேன், எப்பப்பா இதே தான் இவர் சொல்லிட்டு இருப்பார். இங்கே இருந்தால் அதை வாய்க்கப்படாது, நம்ம பிரிஞ்சு நம்ம பாட்டு போயிட்டு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அப்போ என்ன ஆகுது? அங்கே போயிட்டு நம்ம டிவி வாங்கிக்குவோம், கேபிள் கனெக்ஷன் கொடுத்துக்குவோம், இஷ்டம் படிக்க நம்ம எல்லாம் ஜோக்கிலேருந்து சினிமாவிலேருந்து எல்லாம் நாடகத்துலேருந்து எல்லாம் பார்த்துக்கலாம், எந்த பிரச்சனை இல்லை. எங்கள் அப்பா தான் இவர் இருந்தால் எப்படி தான் இருக்காது. நம்ம தனியாக போயிட்டா நம்ம எல்லாம் வாங்கி எல்லாம் செஞ்சுட்டு நாம் பாட்டுக்கு ஜாலியாக உலக பிரகாரம் என்ன செய்வோம், போய் வாழ்வோம் அப்படின்னு நினச்சிட்டு அப்படி பிரிஞ்சு போனால் அது பாவம், அது நிச்சயமாக பாவம். அதனால் அடுத்தது இவங்க தொல்லை தாங்க முடியாது அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு போனாலும் அது பாவம், மனசு வேதனைப்படுத்த மாதிரி. இங்கே இளையகுமாரன் அந்த காரியத்தை செய்தார். இது திருமணமானவரும் சொல்கிறேன், திருமணமாகாத வாலிபனுக்கும் சொல்கிறேன். என்னென்னா வாலிபன் பிரிஞ்சு போயிட்டு ஊருக்கு ஊழியத்துக்கு நான் வேலைக்கு போகிறேன் டாடி, வேலைக்கு போகிறான்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க, நீ வேலைக்கு போகிற ரைட்டு, ஆராதனை முக்கியம் இல்லைப்பா, தேவனுடைய விஷயம் முக்கியம் இல்லை. நீங்கள் இப்படியே சொல்லிடுங்க, என் எதிர்காலத்தை பாலாக்குங்க, இப்படி சொல்லி என் எதிர்காலத்தை பாலாக்குங்க. நான் எனக்கு கிடைக்கிற இடத்துக்கு டெல்லியில் எனக்கு வேலை கிடைக்கிது, இல்லாவிட்ட வெளிநாட்டில் வேலை கிடைக்கிது, நான் போய் தான் என் வாழ்க்கையை முன்னேற்றணும்னு ஒருத்தர் போகிறார். அப்பா சொல்லுவார், அப்பா நீ தேவனுக்காக நில்லுப்பா, நீ வெளியே போனாலும் வெளிநாட்டுக்கு போனாலும் தேவனுக்காக நிற்பியா, எனக்கு அந்த வாக்கு கொடு, நிற்பேன்ப்பா அப்படின்னு போய் அங்கே வார்த்தைக்காக நின்று உடனே புதன்கிழமை மெசேஜ் கேட்குறான், ஞாயிற்றுக்கிழமை மெசேஜ் கேட்குறான், ஊழியக்காரர்கிட்ட ஃபோன் பண்ணி பிரதர் இந்த செய்தியை நான் கேட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்றா, அங்கே பரிசுத்தமாகறான், அங்கே இருக்கிற சில பேருக்கு சத்தியத்தை சொல்கிறான், பாருங்கள் இந்த சத்தியம் இப்படி இருக்குன்னு பாருங்கன்னு சொல்கிறான். அப்போது அவன் பற்றி எரிகிற ஒரு தீபமாக அங்கே பிரகாசிக்கிறான், உப்பு போல இருக்கிறான், வெளிச்சத்துக்கு போல இருக்கிறான். அப்படின்னா அப்பா பிரிஞ்சிருந்தாலும் மகன் அங்கே பிரகாசிக்கிறத கொடுத்து ரொம்ப சந்தோஷம். அப்பா என் மகனே நீ இப்போ ரொம்ப சந்தோஷம் பாருங்க. அங்கே போய் அவன் டல்லாகிட்டு இருக்கிறான், இதுக்காகவே அவன் போகிறான்னா அதுதான் தவறு, அது பாவம் அப்படின்றத நான் இந்த விளக்கத்தை நீங்கள் புரிஞ்சுக்க. அடுத்ததாக பாருங்கள், அடுத்த விஷயம் என்ன, தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் இருக்கிறது பாவம். தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் ஆராதனைக்கு வந்தால் கூட அது பாவம் தான். அந்த நபர் ஆராதனை செஞ்சால் கூட பாவம் தான். தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் ஆராதனைக்கு வந்தால் கூட பாவம் அப்படின்னு பைபிள்லே இருக்குது. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துலேருந்து 6ஆம் வசனம் மேலே வாசனம். 1ஆம் வசனத்து 6ஆம் வசனம். அப்பொழுது எருசலேமில் இருந்த வேதபாரகரும் பரிசேயரும் இயேசுவுக்கு வந்து, ஒரு சீசர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடத்தார்கள்? யார் அப்படி செஞ்சாங்க? தாய் தகப்பனுக்குடைய கடமைகளை செய்யாமல் இருந்தவங்க அன்னைக்கு யாருன்னா பரிசேயரும் வேதபாரகரும். பைபிள் பற்றி நல்லா தெரியுது அவங்களுக்கு. பரிசேயர் இருக்காங்க, இன்னும் சில பேர் இருக்காங்க. அவங்களுக்கு அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இங்கே சொல்கிறாங்க, அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு வாசிங்க. கைக்குள்ளால் போஜனம் பண்ணுகிறார்கள் என்றார்கள். அவருக்கு ஒரு பிரயோஜனமாக, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? உன் தகப்பனையும் உன் தாயும் கணவனாக என்றும் தகப்பனையாவது தாயாவது நிந்திக்கவும் கொல்லப்பட வேண்டும் என்றும் தேவன் கற்பித்திருக்கிறாரே. நீங்களோ எவனாயும் தகப்பனையாவது தாயாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ, உனக்கு செய்யத்தக்க உதவி ஏதாவது உண்டா, அதை காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி, அது காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் தகப்பனையாவது தன் தாயாவது கணவனாமல் போனாலும் அவனுடைய கடமை தீர்ந்தது என்று போதித்து உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமானிக்கிறீர்கள். மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் இருந்து சேர்ந்து தங்கள் உதவினால் என்னை கனப்படுகிறார்கள். அவர்கள் இதயமோ எனக்கு தூரமாய் விளைவிக்கிறது. மனுஷனோட கற்பனை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசியாவிற்கு நன்றாய் சொல்லியிருக்கிறார். எப்படின்னா ஒரு தாயும் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாம ஒரு ஆராதனை செஞ்சா அந்த ஆராதனை என்னவா? வேஸ்ட், வீணான ஆராதனை. அந்த ஆராதனை தேவன் அங்கீகரிக்க மாட்டார். அங்கதான் சொல்றாரு, நீங்க என்ன செய்றீங்க, உங்க அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாம அவங்களுக்கு என்னென்ன கடமை நம்ம சொன்னோம், அவங்களுக்கு ஆதாரம் கொடுக்கறது கடமை, அவங்களுக்கு உடைகள் கொடுக்கணும், அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், அவங்கள என்ன செய்யணும், பாதுகாக்கணும், அவங்கள தன்னோட வச்சுக்கணும். 3 அவங்கள யோசித்து உடுக்கணும், தன்னோட வச்சுக்கணும், அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். இது 3 செய்கிறது தான் கடமை. அப்போ இந்த கடமையை செய்யாமல் இவங்க என்ன செய்வாங்கன்னா, எதே ஒன்று ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமைக்கு பதிலாக இந்த 10 ரூபாயை நான் காணிக்கை பெட்டியில் போடுகிறேன்
அம்மாவுக்கு செய்கிற கடமைக்கு பதிலாக இதை போடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டால் இந்த பரிசேயர் பாருங்க அப்படி செஞ்சாங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீங்களும் எவனாலும் தகப்பனாவது தாயாவது நோக்கி உனக்கு நான் செய்யத்தக்க உதவி ஏதாவது உண்டா, அதை காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் தகப்பனையாவது தன் தாயாவது கனம் பண்ணாமல் போனால் அவனை கடமை தீர்ந்தென்று போதித்து, அப்படின்னா கனம் பண்ணாமல் போய் அவனுக்கு கடமை தீர்ந்தது போதிச்சு உங்கள் பாரம்பரியத்தில் தேவனுடைய கற்பனைகளை அவமாக்குறீங்க. என்னன்னா அது காணிக்கையா இந்தா உனக்கு ஏதாவது கடமை செய்யணுமா இல்லை காணிக்கணும். ஆலயத்துக்கெல்லாம் வரும்போது அம்மா கிட்ட 10 ரூபா நீ காணிக்க போகிறதுக்கு 10 ரூபா கொடுப்பாங்க அப்பா கையில் அம்மா கையில். அதுதான் அப்பா அம்மாவுக்கு செய்கிற கடமை அப்படின்னு ஒரு பெரிய சந்தோஷம் அவங்க. அப்பா மன திருப்திப்பா, அப்பா அப்பா எல்லாருக்கும் முன்னாடி அப்பாவை வரவழைச்சு அப்பா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்கும், தங்க இடம் இல்லாமல் இருக்கும். அவரை கூட வச்சுருக்காம துரத்தி வச்சுருப்பான். எத்தனை செஞ்சு போட்டு வெளியிலலாம் இது மாதிரிலாம் செஞ்சு போட்டு சர்ச்சைக்கு வரும்போது மட்டும் அப்பா வாப்பா நல்லா இருக்கியாப்பா இந்தப்பா அப்பா காணிக்கு கொடுப்பா விட்டு தான் அங்கே அப்பா வந்து காணிக்கு கொடுப்பாரு. அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி செய்கிறது என்ன, அது ஆராதனை வரும்போது மட்டும் மாமியாருக்கு ப்ரைஸ் லாட், மாமனாருக்கு ப்ரைஸ் லாட். ஆராதனைக்கு வரும்போது மட்டும் அப்பாவுக்கு ப்ரைஸ் லாட், அம்மாவுக்கு ப்ரைஸ் லாட். ஆராதனைக்கு வரும்போது மட்டும் நல்லா சிரிச்சுட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையா, அவங்க உடுத்தாங்களா இல்லையா, அவங்கள நம்மளோட வச்சுருக்கிறோமா இல்லையா, அவங்கள துரத்தி அடிச்சிட்டோமா, இந்த காரியம்லாம் ஒன்றுமே அவங்க செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு நபர் ஆராதனை செய்வது எப்படின்னா அவங்க அப்படி துதிக்கிற நபர் எப்படிப்பட்டவங்கன்னா தங்கள் வாயினால் கர்த்தரை துதிக்கிறாங்க. ஆனால் இருதயம் எப்படி இருக்கு, தூரமாக இருக்குது, தேவன்கிட்ட இல்லை. வாயினால் கர்த்தரை துதிக்கிறாங்க. அவங்க ஆராதனை செய்கிறது கூட வேஸ்ட்டு விட்டார். ஆராதனை செய்கிறதே வேஸ்ட்டு. ஒரு தாயின் தகப்பனை கணம் பண்ணாத ஒரு தகப்பனோ ஒரு மகனோ மகளோ, தாயின் தகப்பனை கணம் பண்ணாத ஒரு மாமனார் மாமியாரை கணம் பண்ணாத மருமகளோ மருமகனோ கர்த்தர் ஆராதிக்கிறது எது வேஸ்ட்டு அப்படின்றத நம்ம ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார். என்ன சொல்கிறாருங்க, என்ன சொல்கிறாரு இன்னும் எப்படின்னா ரெண்டையும் நான் பேசுகிறேன். அப்பா அம்மா ஒரு மகன் இருக்கான், அவன் அப்பா அம்மாவையும் கனம் பண்ணணும். இல்லை அவங்களுடைய மனைவி இருக்குது, மனைவிக்கு அப்பா அம்மா மனைவிக்குரிய அப்பா அம்மா இருக்காங்க, பிள்ளை பையன்கள் இல்லை. நான் போன வாரத்தில் சொன்னேன் பையன் இல்லை, அவங்களுக்கு பையன் இல்லைன்னா இவர் யாரையும் அட்வான்ஸாக பார்க்க வேண்டியதாக இருக்குது, மாமியார் மாமனாரையும் கனப்படுத்த வேண்டியதாக. அதுதான் நான் சொன்னேன். அவங்க பசங்க இருக்காங்க, அவங்கள பார்த்துக்கிறது பசங்க இருக்காங்கன்னு சொன்னால் மருமகன் கவனிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவர் யாரை கவனிக்கணும், அவங்க அப்பா அம்மாவை கவனிக்கணும். அவங்களுக்கு பசங்க இல்லை, ஒரே பொண்ணு வச்சுருக்காங்க, அதே போல் பையங்க இருக்காங்க, அவங்க பையன் இறந்துட்டாரு, இப்போ அவங்க ஒரு பெண்ணோட தான் இருக்காங்கன்னா அந்த பெண்ணு அவங்கள கூப்பிட்டு வந்து அவங்களை கனப்படுத்துறது வேத வசனத்துப்படி கரெக்ட். இப்படி இந்த நீதியின்படி நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி நீதி. அதே போல் வீட்டுக்கு வந்த மருமகன்ற யார், மருமகள் வந்தாலே அந்த பெண் பாருங்கள், ஈசாக்குடைய ஒய்ஃபு கவலைப்படுது. ஏன் என்ன நினைக்குது, மருமகளை மகளாக நினச்சி நம்மளை கவனிக்கணும்னு நினைக்குது. அப்போ அதுபோல தான் மருமகள் என்று வர்றவங்க அந்த வீட்டுக்கு என்னவா ஆயிடுறாங்கன்னா பிள்ளை மாதிரி ஆயிடுறாங்க. அவங்களுக்கு அப்பா அம்மா யாரும் மாமனார் மாமியார். அவங்கள கவனிக்க வேண்டிய விஷயத்தில் என்ன செய்யணும், கவனிக்கணும், கனப்படுத்தணும், மரியாதை கொடுக்கணும். அப்போ அந்த காரியங்கள்லாம் செய்யும்போது அவங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. அப்படி செய்யாத போது தேவனுக்கு அவங்க மேலே என்ன வந்துடும், கோபம். அதுவும் இப்போ அவங்க அப்பா அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு அப்படின்னா அந்த பெண்ணுடைய அப்பா அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு பையங்க இருக்காங்கன்னா அந்த பெண்ணை அவங்க குடும்பத்தை பற்றி கவலைப்படுறதுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க அதை பார்த்துக்கிறதுக்கு தேவன் யாரை கொடுத்துருக்கிறாரு, அவங்க பையனை கொடுத்துருக்காரு. அதுதான் விஷயம், அதுதான் ரகசியம். அதனால தாயின் தகப்பன் நம்ம பார்க்குற வசனத்தில் நம்ம 3வது விஷயத்துக்கு வந்திருக்கோம். எப்படி நம்முடைய தேவனை ஆராதிக்கிறத தவிர வேற ஒன்று ஆராதிச்சா தப்பு, ஆராதனையில் பாவம், அவருடைய நாமத்தை வீணில் வளர்கிற தப்பு. அப்போது அவருக்கு சாட்சி இல்லாத வாழ்கிற வாழ்க்கை பாவம். பாவம்னா என்ன, சாட்சி இல்லாத வாழ்கிற வாழ்க்கை வாழ்ந்தால் பாவம். அடுத்தது என்ன, உன் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணாமல் இருக்கிறது பாவம். கனம் பண்ணுங்க.
வேதத்தில் என்ன சொல்கிறாரு இங்கே 15 அதிகாரத்தில், உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்றும் தகப்பனையாவது தாயாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் தேவன் கற்பித்திருக்கிறாரே. அவன் நிந்திக்கிறவன், தாயின் தகப்பனை அவமதிக்கிறவன், நிந்திக்கிறவன், கீழ்ப்படியாமல் இருக்கிறவன், நம்ம பார்த்தோம் இங்கே வசனத்தில் பார்த்தோம், மரியாதை கொடுக்காது இருக்கிறவன் என்ன ஆகணுமா, கொல்லப்பட வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறதே. யார் வாயில பேசுகிறார்? இதை ஆண்டவரே பேசுகிறார். நம்ம ஒவ்வொரு கட்டளையாக நம்ம பார்க்கணும். அடுத்த வாரம் வேறு அடுத்த கட்டளையை நம்ம பார்க்க போகிறோம் அடுத்த வாரம். அதனால இந்த வாரத்தில் நம்ம இந்த கட்டளையை 2 வாரமாக நம்ம இப்போ பார்க்கணும். எப்படி ஒரு தாய் தகப்பனை கவனிக்கணுன்றதை போன வாரத்தில் பார்த்தோம். அதே போல் எது பாவம், ஒரு தாய் தகப்பனுக்கு விரோதமாக செய்கிற பாவம்னா என்ன அப்படின்றத இன்னைக்கு பார்ப்போம். அந்த பாவத்தின் விஷயம் என்னன்னு பார்ப்போம். அதனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாயின் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் இருந்த ஒரு நபர், ரொம்ப இது அற்புதமான விஷயம். செய்யாத ஒரு நபர் அவங்க தேவனை ஆராதிச்சா அந்த ஆராதனை என்ன ஆராதனை? வீணான ஆராதனை. அவங்க தேவனை ஆராதிச்சா அந்த ஆராதனை தேவனை அங்கீகரிக்க மாட்டார். அது காயின் மாதிரி. ஆண்டு சொல்லிட்டாரு, உனக்கு வருத்தம் உண்டானால் முதலாவது போய் சமாதானம் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்ய ஆராதனை. அதான் விஷயம். மாமியார் மருமகளை வருத்தப்படுத்தியோ இல்லை மருமகள் மாமியார் வருத்தப்படுத்திட்டோ பையன் அப்பா அம்மாவை வருத்தப்படுத்திட்டோ ஆராதனைக்கு வந்தால் அந்த ஆராதனை வேஸ்ட். அது ரொம்ப ரொம்ப வேஸ்ட். அதனால் தேவனை ஆராதிக்கிற ஒரு தேவ பிள்ளை யார் தன்னுடைய முதலாவது தன்னுடைய தாயும் தகப்பனையும் எந்த விதத்தில் என்ன செய்யக்கூடாது, வருத்தப்படுத்தவே கூடாது. அவர்களுக்கு பயப்படணும். தாய் தகப்பனுக்கு பயப்படணும். அப்படின்னா என்ன, அவங்க பேச்சை என்ன செய்யணும், அவங்களுக்கு பிடிக்காத செய்யாமல் இருக்கணும். அவங்களுக்கு பிடிக்காத செய்யாது இருக்கணும். அடுத்து தாய் தகப்பனுக்கு செவி கொடுக்கணும், கீழ்ப்படிக்கணும். கீழ்ப்படணும். பைபிளில் அதுக்கு உதாரணமாக நம்ம யாரை பார்த்தோம்? ஈசாக்கை பார்த்தோம். தாய் தகப்பனை கீழ்ப்படுறதுக்கு யாரை உதாரணம் பார்த்தோம்? ஈசாக்கை பார்த்தோம். அடுத்தது தாய் தகப்பனுக்கு என்ன செய்யணும்? மரியாதை கொடுக்கணும், ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும். அடுத்தது மரியாதை கொடுக்கணும்னா அது ரொம்ப அருமையான விஷயம். அதே போல் பிரியக்கூடாது. அப்பா அம்மா விட்டு பிரியுதல் என்ற விஷயத்தில் அது எந்த நோக்கத்துக்காக, தவறான நோக்கத்துக்காக பிரியக்கூடாது. தகப்பனை தாயை விட்டுட்டு அவங்கள அனாதையை விட்டுட்டு அவங்கள கவனிக்கிறத விட்டுட்டு பிரிஞ்சு நம்முடைய சுய இஷ்டத்துக்காக பிரிஞ்சு போனால் அது பாவம். கெட்ட குமாரனை போல் அது பார்த்துக்கலாம். பசங்களாக இருக்கட்டும், திருமணமானவர்களாக இருக்கட்டும், தாய் தகப்பனை விட்டு பிரிஞ்சு அவங்கள தனியாக விட்டுட்டு பிரிஞ்சு போனால் அது பாவம். தீமையான காரியத்துக்காக, தீமைக்காக உலக பிரகாரமான எண்ணத்துக்காக பிரிஞ்சு போகணும். அடுத்தது செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் இருக்கிறது பாவம். இப்படிப்பட்டவங்க பயப்படாது இருக்கிறவங்க, கீழ்ப்படியாது இருக்கிறவங்க, மரியாதை கொடுக்காதவங்க, அப்பா விட்டு பிரிஞ்சு இருக்கிறவங்க, தவறான நோக்கத்துக்காக பிரிஞ்சு இருக்கிறவங்க, தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாதவங்க, அவங்க எவ்வளோ தான் தேவனை ஆராதிச்சாலும் அந்த ஆராதனை சொல்லுங்கள் வேஸ்ட், வீணான ஆராதனை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் கிறிஸ்தவ மார்க்கம் மிக தெளிவாக நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறது. நாம் எப்படி ஆராதனையின் பாவம் என்ன, நாம் எது சரியான ஆராதனை, எது தவறான ஆராதனை, சாட்சி இல்லாத வாழ்க்கையின் பாவம் என்ன, சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்கிறதுக்காக தேவன் நமக்கு தெரிஞ்சுட்டார். முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்கிறதுக்காக தெரிஞ்சுட்டார். சாட்சி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தால் அது பாவம். வேதவசனம் சொல்லு ஏன்னா அவருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. சாட்சி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து அவருடைய நாமத்துக்கு பரிசுத்த குலைச்சல் ஆக்கக்கூடாது. அப்படி செய்கிறவர்கள் பாவம் செய்கிறார்கள். தாய் தகப்பனை கனம் பண்ணாது இருக்கிறவர்கள் பாவம் செய்கிறார்கள். அது எல்லாம் புரிந்திருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். நம்ம எழுந்திருக்கோம், கர்த்தரை மகிமைப்படுத்தும். தேவன் நமக்கு அற்புதமான போதகத்தை வைத்திருக்கிறார். இப்படியெல்லாம் ஒரு தேவனுடைய பிள்ளை வாழ வேண்டும் என்பது அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம். அப்படி வாழும்போது தான் அது தேவன் அவர்களை குறித்து என்ன செய்கிறார், சந்தோஷப்படுவார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வது தான் தேவனுக்கு பிரியம். தேவனுக்கேற்ற தேவன் உன் தாயின் தகப்பனை கனம் பண்ணு, நன்மை உண்டாக படிக்கும், உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தாயின் தகப்பனை கனம் பண்ணு அப்படின்னு சொல்லுவார். நம் கர்த்தரை ஸ்தோத்திரம்.
ஜீவனுள்ள தேவனே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே உங்கள் வார்த்தையிலே நாங்கள் கனி கூறும்படிக்கு நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. எவ்வளோ பெரிய கிருபையை நீர் எங்களுக்கு செய்திருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எது பாவம், பாவம்னா என்ன என்பதை கற்பனை மூலமாய் தெரிந்து கொண்டோம் என்று பவுல் சொன்னது போல கற்பனை சொல்லுகிறது, உன் தாயும் தகப்பனை கனம் பண்ணுவாயாக என்று சொல்லியிருக்கிறது. தாயும் தகப்பனை கனம் பண்ணுவதுன்னா என்ன அப்படின்ற காரியத்தை போன வாரத்தில் நாங்கள் பார்த்தோம். தாயும் தகப்பனுக்கு விரோதமாய் பாவம்னா என்ன, யாரெல்லாம் அந்த தப்பு செய்திருக்கிறார்கள், வேதாகமத்தில் யாரெல்லாம் அந்த தவறு செய்து பாதி வயதிலே அவர்கள் இறந்திருக்கிறார்கள், யாரெல்லாம் அந்த தவறு செய்து பரிசுத்தாவுக்கு விரோதமாய் பாவம் செய்து மன்னிக்க முடியாத பாவத்தெல்லாம் யார் செய்திருக்கிறார்கள், யாரெல்லாம் அந்த தவறு செய்து ஆராதனையிலே அவர்கள் வீணாய் ஆராதனை செஞ்சிருக்கிறார்கள் என்பதெல்லாம் பார்க்க நீ கொடுத்த கிருபைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த செய்தி வளர்ந்து வருகிற அந்த வாலிப பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்டு அவர்கள் உணரட்டும், தாய் ரட்சிக்கப்பட்ட தாயின் தகப்பனை அவர்கள் கனம் பண்ணட்டும் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே ரட்சிக்கப்படாவிட்டாலும் தாயின் தகப்பனாய் இருக்கிறவர்களை அவர்கள் கனப்படுத்தட்டும். ஏனென்றால் தாயின் தகப்பனை கனம் பண்ணுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் எந்த தாய் எந்த தகப்பன் என்பதை ஆரம்பத்திலே நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். எந்த ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்காக சிரமம் எடுத்து தன் பிள்ளைக்காக வாழ்கிறானோ, தன் பிள்ளைக்கு நன்மை செய்து அதுக்கு துணையாக இருக்கிறானோ அவன் கனத்துக்குரிய தகப்பனாக இருக்கிறான், மரியாதைக்குரிய தகப்பனாக இருக்கிறான். ஏனென்றால் அவன்தானே அந்த பிள்ளைக்கு சிரமம் எடுத்துக்கொண்டு அந்த குழந்தையிலிருந்து தாயின் கருவிலே அது பிறப்பதற்கு முன்பாக சிநேகித்து, பிறந்த பிறகு தாயின் கருவில் இருக்கும்போது சிநேகித்து, அது வளரும்போது சிநேகித்து, அதுக்கு திருமணம் வாழ்க்கையை அமைத்து கொடுத்து அதுக்கு பிறகு அவரோட பேர பிள்ளைகளோடு கூட அந்த பேர பிள்ளைகளின் சிரமத்தையும் எடுத்துக்கொண்டு வாழ்கிற ஒரு தகப்பன் உண்டு. அவன் கர்த்தருக்கேற்றபடி தன் பிள்ளைக்கு போதித்து கர்த்தருக்கேற்றபடி காரியங்களை செய்கிற தகப்பன் உண்டு. தாயும் அப்படிப்பட்ட அக்கறை உள்ள தாயாய் இருக்கிற ஒரு தாயையும் அக்கறை உள்ள தகப்பனும் அது உலக பிரகாரமாக இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு தாய் தகப்பனை கனம் பண்ண வேண்டும், மதிக்க வேண்டும். அவர்களை என்று அதுக்கு விரோதமாக செய்கிற பாவம் என்ன, சரியானது என்ன, தவறானது என்ன என்பதை குறித்து அழகா எங்களுக்கு உதாரணப்படுத்தி காண்பித்ததற்காக முக்க ஸ்தோத்திரம் ஐயா. அதை அருமையாக பிள்ளைகள் அடையாளம் கண்டு கொண்டு வார்த்தைக்காக நிற்கட்டும் கர்த்தாவே. அருமையான இந்த பிள்ளைகள் தாய் தகப்பனை கொடுத்ததான சத்தியம் இப்படி இருக்கிறதா, அப்படி சண்டே கிளாஸ்ல உன் தகப்பனும் தாய்க்கும் கீழ்ப்படியும் தானே சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் இவ்வளவு சத்தியம் இருக்கிறதா என்று அறிந்து அந்த சத்தியத்தை உணர்ந்து தாய்க்கும் தகப்பனுக்கும் ஆண்டவரே கனம் கொடுக்கத்தக்கதாய் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீரும் புதிய ஏற்பாட்டிலே தாய் தகப்பனை குறித்து பேசியிருக்கிறீர் ஆண்டவரே. அவரை கனம் பண்ணாதவர்கள் வீணாய் ஆராதனை செய்கிறார்கள், அவர்கள் வாயினாலே துதிக்கிறார்கள் தவிர அந்த இருதயத்தில் தூரமாக இருக்கிறான்னு சொல்லப்பட்டது. கட்டாயம் ஆண்டவரே அப்பா நீர்தானே கர்த்தாவே அந்த காரியத்தை பிள்ளைகளுக்குள்ளாய் கொடுத்து அந்த கனப்படுத்துகிற அந்த அக்கறை அந்த பயம் அது உண்டாகும். தாய் தகப்பனுக்கு விரோதமான பாவங்களை யாரும் செய்யாதபடிக்கு கிருபை செய்யும். அது கர்த்தாவே அது மகனாக இருக்கட்டும், அது மருமகனாக இருக்கட்டும், அதாக இருந்தாலும் தாயும் தகப்பனை போல் இருக்கிற ஆண்டவரே மாமனார் மாமியார் கனப்படுத்துகிற காணப்பட கிருபை செய்யும். நிச்சயமாய் அப்படி இருக்கிற மருமகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் காணப்படுவாள். அப்படி இருக்கிற மருமகன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் காணப்படுவாள். அதுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உமைக்கே துதி கன மகிமையெல்லாம் நாங்கள் செலுத்தி கர்த்தராக இயேசுவே உம்முடைய புதிய நாமத்தை தொழுது கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நேசிக்கிறேன் முந்தியவா நேசித்ததா சம்பாதித்தா என்ற சிப்பை கல்வாரி மரத்தில் சம்பாதித்தா என்ற சிப்பை கல்வாரி மரத்தில். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம்.